Hello everyone, very good evening all of you. இன்றைய இலவச ஜோதிட ரகசிய பேச்சுலர் மலர் தேர்வுகள் இந்த ஜூம் மீட் லைவ் செஷன்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி மலர் மருத்துவம் தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். அல்லது ஜோதிடர்களா இருக்காங்க, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கக்கூடிய வகையில இருந்தாங்க அப்படின்னாலும் சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப புதுமையாக ஒவ்வொருத்தருக்குமே புரிய வரும். இப்ப ஒரு சிலர் இருக்கலாம், சார் எனக்கு ஜோதிடமே எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது, அல்லது மலர் மருந்துகளை பத்தி எனக்கு எதுவுமே சுத்தமா தெரியாது அப்படின்னும் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அப்ப இது யாருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல சொல்லியிருந்த மலர் மருத்துவத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இது பெஸ்டா இருக்காது. இல்ல ஜோதிடம் தெரியும் சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இது பெஸ்டா இருக்காது. இந்த இரண்டு விஷயங்களும் யாருக்கு தெரியாதோ அவர்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும். ஜோதிடம் அல்லது பேச்சுலர் ரெமிடிஸ், மலர் தீர்வுகள் அல்லது மலர் மருந்துகள், பேச்சுலர் ரெமிடிஸ், இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கூட எனக்கு எதுவுமே தெரியாது, ஐ எம் டோட்டலி நியூ டு திஸ் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஜோதிடமும் சரி தெரியாது சார், அல்லது கேள்விப்பட்டதில்லை, அல்லது மலர் தீர்வுகள் பேச்சுலர் ரெமிடிஸை பத்தியுமே எனக்கு சுத்தமா நான் கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்களா? ஹோப் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போல்ல ஓட் பண்ணும்போது நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. பட் கரண்ட்லி குறைவான நபர்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஓட்டிங் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துட்டு கரெக்டா யார் வர்றாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு மட்டும் லிங்க் அனுப்பணும் அப்படின்னா போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஒர்க் இருக்கு இல்லை அப்படிங்கும் போது நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஸோ இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை பார்த்துட்டு அதற்கான நேரங்கள் வரும்போது தாராளமாக ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு சில விஷயங்கள் கத்துக்க முடியும். சரி, முதல்ல 38 பேச்சுலர் ரெமிடிஸோட பெயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல கிளாஸ் லிங்க் ஆக மாட்டேங்குது, ஜாயின் ஆக முடியல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம தனி ஒரு நபராக அனைத்து விஷயங்களையும் சமாளிக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இமீடியட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது கிளாஸஸ் இருக்கக்கூடிய நேரங்கள்ல, மற்றபடி கிளாஸஸ் இல்லாத நேரங்களில் நமக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டு த கால் ஆர் டு த வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படிங்கிறது இமீடியட்டா இருக்கும். சரி, இப்போ நம்ம முதல்ல ஜோதிடம் என்ன, ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே ஜோதிடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில நமக்கு தனி மனித ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது ஒரு வீடு கட்டுறாங்க, அல்லது கோயில் கட்டுறாங்க, அல்லது ஊர் கோயில் திருவிழாக்கள் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ஜோதிடங்களை பொதுவான ஒரு ஜோதிடமா தான் இருந்தது. ஆனா காலப்போக்குல ஒரு காலத்தினுடைய அத்தியாவசிய தேவைகள்னால ஒரு தனி மனிதருக்கும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தனி மனித ஜாதகம் அப்படிங்கிறத நமக்கு இன்றைய காலகட்டங்கள் பெரும்பாலான நபர்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப தனி மனித அல்லது தனிநபர் ஜாதகம் அப்படிங்கிறது, இப்போ என்னோட ஜாதகத்தை நான் பார்க்கறேன் அப்படின்னா தனிநபர் ஜாதகம். அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு சார்ட், ஜோதிட சார்ட் அப்படிங்கறத நம்ம ரெடி பண்ணி அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்ப ஜோதிடம்ங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரெடிக்ஷன். ஆனா அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கணிக்கும் முறை, ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சயின்டிபிக்கலா நம்ம அல்லது மேத்தமெட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷன். இப்ப நம்ம ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், கொட்டேஷன் கொடுப்பாங்க, கொட்டேஷன் கேட்போம். அப்ப கொட்டேஷன் இருந்து நம்ம வாங்கக்கூடிய பிரைஸுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கலாம், அல்லது சேம் ரேட் இருக்கலாம். அந்த கொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது எஸ்டிமேஷன் சொல்லக்கூடியது, கணித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி பல்வேறு முறைகள்ல நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு லேமன் லெவல்ல, ஒரு காமன் லெவல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். இப்ப நம்ம ஒரு கார் வாங்கும்போது ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கார்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு,
அந்த கார் பை பண்ணதுக்கு பின்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அடிஷ்னலா நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணி தான் நம்ம கிட்ட ஒரு தனிநபருக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து டெலிவரிக்கு கொடுப்பாங்க. பட் இதுவே அந்த ஷோரூம் பர்சன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த டீலர் கிட்ட இருந்து இல்ல அது மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து அவங்க டைரக்டா வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காருக்கும் வந்து அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்தவரையில அது வந்து பிசினஸ். அப்போ ஒரு வியாபாரம் அப்படிங்கும்போது அவங்க அந்த வியாபாரத்துக்கான ஒரு என்டிட்டிக்கான ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் காருக்கு அப்படிங்கிறது வந்து இல்லாம ஒட்டுமொத்தமா அந்த பிசினஸ் வால்யூமுக்கு ஏத்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அவங்க போட்டிருப்பாங்க. அப்ப அந்த கார் சேல் பண்ணக்கூடிய டீலரை பொறுத்தவரையில் அந்த ஒவ்வொரு கார்கள் என்பதும் அல்லது அந்த கார் பிசினஸ் அல்லது டீலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸ். பட் இப்ப நம்ம போயிட்டு பை பண்றோம் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அது இண்டிவிஜுவல் பேசிஸ்ல வந்து இருக்கும். ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த காருக்கான ஆர்டிஓ சார்ஜஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ், டாக்ஸஸ் இந்த மாதிரிலாம் வந்து தனியா நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு அந்த வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இது எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா இப்போ ஒரே கார் தான் மேனுஃபேக்சரருக்கு வந்து ஒரு விதமா இருக்கும், டீலர்ஷிப் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது இண்டிவிஜுவலா பை பண்ணக்கூடிய நமக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து ரெண்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம அந்த காரோட என்ன பாண்டிங் அல்லது என்ன கனெக்டிங்ல வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அந்த காரை பத்தின இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். am I ரைட்? இந்த நான் சொல்ற இந்த பிராக்டிகலான விஷயங்கள் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எஸ், பேசணும் அப்படிங்கிற வந்து தாராளமா வந்து மியூட் எடுத்துட்டு பேசலாம். எஸ் எஸ் சார். இப்போ இது வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரே கார் தான் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து டீலர்ஷிப் கிட்ட வந்து வரும். டீலர்ஷிப்ல இருந்து நம்ம கிட்ட வரும். நம்ம கிட்ட நம்ம ஒன்று ரெண்டலுக்கு விடலாம், இல்லை வந்து நம்ம ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வேற எதுவும் பிசினஸ் வந்து நாம ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தருக்கு வந்து நம்ம ரீசேலும் பண்ணலாம். அப்போ ஒரே ஒரு கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாம அதோட என்ன கனெக்டிங்ல இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து வந்து நமக்கு அதோட அந்த காரோட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்னஸும் அந்த காருக்கான நம்முடைய ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பல்வேறு தன்மைகளை வந்து மாறுபட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜோதிடத்துல வந்து பொதுவா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 12 ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்னோட வாய்ஸ் இப்போ வந்து கிளியரா கேக்குதுங்களா? வித்வுட் எனி டிஸ்டர்பன்ஸ்? எஸ் எஸ், ஓகே. ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வந்தது அப்படின்னா கைண்ட்லி வந்து ஒருத்தவங்க தெரிவிக்கலாம். ஸோ நாம வந்து 7 மணிக்கு வந்து ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஒரு சிலர்லாம் வந்து 7:10க்கு 7:15 மணிக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க. அதனாலதான் நம்ம இப்ப எடுக்கக்கூடிய ஒரு பெய்டு கிளாஸஸா இருந்தாலும் இலவச வகுப்புகளா இருந்தாலும் அட்மிஷன் அப்படிங்கறது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி ஆத்தரைஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் சரியான நேரங்களை வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே போல இதுக்கு இந்த வகுப்புக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு வகுப்பா இருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் அப்படிங்கறது நம்ம கால தாமதத்துக்கு வந்து ஏற்றுக்கலாம். 15 நிமிடங்களுக்கு மேல வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா நாம அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அந்த ஒரே ஒரு கார் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் மேனுஃபேக்சரருக்கு ஒரு விதமா இருக்கும், டீலர்ஷிப்புக்கு ஒரு விதமா இருக்கும், நம்ம பை பண்ணக்கூடிய நமக்கு ஒரு விதமாக இருக்கும், அதை யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு நபருக்கு வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த ஜாதகங்களை வந்து பொதுவாக வந்து 12 ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ராசிகள்ல வந்து நமக்கு பல்வேறு விதங்களா வந்து பிரிச்சிருப்பாங்க. பொதுவாக நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஒரிஜினலா இருக்கக்கூடியதுல வந்து நமக்கு நிறைய பிளானட்ஸ் வந்து நம்ம சயின்ஸ்ல வந்து படிச்சிருந்தாலும் ஜோதிடத்தை பொறுத்தவரையில வந்து 7 கிரகாஸ் 7 கிரகங்களை மட்டும்தான் கன்சிடரேஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு 7 வாரங்களாக இருக்கிறது. ஞாயிறுல இருந்து ஆரம்பித்து சனி வரையில வந்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வாரத்தினுடைய ஒரு முதல் நாள் அப்படிங்கிறது நம்ம ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா
சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து வாரத்தினுடைய கடைசி நாளாக வரும். சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்று ஞாயிறு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வாரத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சோ அப்ப பொதுவா அந்த ஞாயிறு, திங்கள், மண்டே, சண்டே, இந்த மாதிரி டியூஸ்டே இதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த நம்ம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப இதை தெரிஞ்சவங்க வந்து சொல்ல முடியுமா ஒவ்வொரு கிழமைக்கும் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து அதற்கு உரிய தன்மையில இருக்கு அப்படிங்கிறது? எஸ், தெரிஞ்சவர்கள் யாராச்சும் ஒருத்தங்க கன்வே பண்ணலாம். எஸ், எனிவன்? வணக்கம் எஸ் சார். மேம். ஞாயிறு சூரியன், ம் திங்கள் சந்திரன், செவ்வாய் போல் தான் வரும். புதனுக்கு புதனு, வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், ஓகே, சனிக்கு சனி, சனிக்கு சனி தான் சார். சரி. சோ தேங்க்யூ பொதுவா சார். வந்து நம்ம சயின்ஸ்ல படிச்ச பிரகாரம் வந்து நம்ம எத்தனை பிளானட் இருக்குன்னு சொல்லி ஸ்கூல்ல இல்ல காலேஜஸ்ல வந்து படிச்சிருக்கோம். யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணவங்க தவிர்த்து வேற யாராவது எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம்? நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ, அது சார். நான் கேக்குறது மொத்தமாக எத்தனை பிளானட்ஸ் படிச்சிருக்கோம்? 9 சார். 9. ஓகே, 9 கிரகங்கள். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிரகங்கள் பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ 9 கிரகங்களை வந்து சொல்றாங்க. இப்போ 9 கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து ரியல் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம், நிஜத்தன்மையில் அங்க பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனா ஜோதிடத்துல வந்து நம்ம அந்த 9 கிரகங்களையும் நாம நிஜமாக இருக்கக்கூடிய அந்த ரியல் டைம் இருக்கக்கூடிய 9 கிரகங்களையும் நம்ம கன்சிடரேஷன் எடுக்கிறோமா? ஜோதிடம் தெரிந்த நபர்கள் ஆன்சர் பண்ணலாம். எஸ், ஏன் ஜோதிடம் யாருக்கும் தெரியாதா? தெரிந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸும் நிறைய பேர் இருப்பீங்க. சார் நிறைய 9 பேரால கிரகம் தான் 9 கிரகம் தான் சார் சொல்லுவாங்க. சொல்றது இல்ல மேடம். ஜோதிடத்துல வந்து இப்ப 7 வாரங்கள்ல 7 கிரகங்கள் சொன்னீங்களா? ஆமா. இப்போ நவகிரகங்கள்ல வந்து நவகிரகங்கள்னா 9 கிரகங்கள் சொல்றோமா? ஆமா சார். இப்ப சார் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நெப்டியூன், புளூட்டோ இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு 9 கிரகங்கள், அதாவது நிஜத்துல வந்து உண்மையா வந்து ரியல் எக்ஸிஸ்டன்ஸ்ல பிசிக்கலா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது 9 கிரகங்கள், இன்க்ளூடிங் அது வந்து நெப்டியூன், யுரேனஸ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு இல்லையா? இந்த கிரகங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜோதிடத்துல எடுக்கிறோமான்னு கேட்கிறேன். இல்ல சார், எடுக்கல. ஏன் எடுக்கிறது இல்ல? அதனுடைய அது கதிர்வீச்சுகள் பூமிக்கு வந்து அதிகமா தாக்குறது இல்லைன்றதுனால அதை எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். வானவியல் ஆராய்ச்சியாளர்களும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி. பூமிக்கும் சரி, ஓகே. பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் தொடர்புடைய கதிர்வீச்சுகள் ஆளுமை செய்கின்ற அந்த கிரகங்களை மட்டும் நம்ம எடுத்து, அதுல சனி கிரகத்து வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில ஜோதிட முறைகள்ல அந்த நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ அதுவும் எடுத்துக்கிறாங்க. அதுல எனக்கு அதை பத்தி முழு விவரம் தெரியல, அது நான் கையாண்டது இல்லை. நானு சனி கிரகம் வரைக்கும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதான். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்போ வந்து நம்ம சயின்ஸா வந்து படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஜோதிடத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு சில கிரகங்களை வந்து நம்ம விட்டுட்டு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சார் சொல்லியிருந்த ஒரு விஷயங்கள் நம்ம கண்டிப்பா கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய தாக்கங்கள் அங்க இல்லை அப்படிங்கிறதால நம்ம அதை எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. இப்ப நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த 7 வீக்ஸ், சாரி 1 வீக்ல வந்து 7 டேஸ் இருக்கும் இல்லையா? அந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம பொதுவா சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதோட சேர்த்து ராகு, கேதுக்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அதோட சேர்த்து வந்து ஒரு ஷேடோ பிளானட்ஸ், நிழல் கிரகம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 9 கிரகங்கள், நவ கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்ப டோட்டலா வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரர், ஒரு டீலர், ஒரு பை பண்ணக்கூடிய நம்ம ஓனர், அதை வந்து நம்ம ரெண்டலுக்கு விடுறோமா, ரீசேல் பண்றோமா, அல்லது வந்து பயன்படுத்தக்கூடிய நம்ம பெனிஃபிஷியரிஸ், இந்த 4 விஷயங்களா வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு நபர், டீலர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு நபர், நம்ம பை பண்ணக்கூடிய நம்ம ஓனர், நம்ம ஒருத்தவங்க,
அந்த பை பண்ணிருக்கக்கூடிய காரை வந்து யார் பயன்படுத்துறோமோ அவங்க வந்து பெனிஃபிஷியர். ஓகேங்களா, பெனிஃபிஷியல் பர்சன். சரி, ஓகே. இந்த 4 டைப்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த கார் மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு வந்து ஒரிஜினல் காஸ்ட் வந்து இருக்கும். அதோட சேர்ந்து அவங்க ஒரு அடிஷனலா வந்து ஒரு வேலையோட செஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. டீலர்ஷிப்ல இருந்து அவங்க வந்து ஓனர்ஷிப் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க, சேல் பண்றாங்க அப்படின்னா சேல் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மார்ஜினை வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. அப்ப ஒரே கார் தான் நமக்கு வந்து அந்த பணம் அப்படிங்கிற பொருளாதாரம் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கார் வந்து அதனுடைய வேல்யூவை வந்து தீர்மானிக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே ஒரே ஒரு கார் தான் மேனுஃபேக்சருக்கு வேற விதமாகவும் காஸ்ட் ஆகும், டீலருக்கு வேற விதமாகவும், ஓனர்ஷிப்புக்கு வேற விதமாகவும், பெனிஃபிஷரிக்கு வேற விதமாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறது. அதுலயும் ஒரு சிலர் வந்து இருப்போம் என்ன அப்படின்னா ஒரு 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 டிவைஸா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கார் பைக் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து செல்ல பெயர்களை வைக்கிறது, அதற்கு வந்து ஒரு ஒரு நண்பனாக ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய பல்வேறு நபர்களும் நாம இருப்போம் இல்லையா? சரி, அப்போ கார் அப்படிங்கிறது கார் தான், கரெக்டா? எஸ். சார் அப்போ காருங்கிறது கார் மட்டும்தான். ஆனா மேனுஃபேக்சர் ஒரு விதமா பாக்குறாங்க, டீலர் ஒரு விதமா பாக்குறாங்க, ஓனர் ஒரு விதமா பாக்குறாங்க, பெனிஃபிஷியர் ஒரு விதமா பாக்குறாங்க. இப்போ இந்த மாதிரிதான் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னதான் வந்து ஒரு ஜோதிட முறைகள் வந்து கால்குலேஷன்ஸ், எஸ்டிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கொட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டியா வந்து தெரியணும். அப்ப நம்ம எல்லாருமே என்னவா பாக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு பெனிஃபிஷியர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலயோ அல்லது ஓனர்ஷிப் அப்படிங்கிற வியூலயோ பாக்குறோம். ஆனா எதை தாண்டி நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு டீலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு வியூலயோ, மேனுஃபேக்சர் அப்படிங்கிற ஒரு வியூலயோ வந்து நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா அந்த மேனுஃபேக்சரர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரிஜினல் எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், அது காஸ்ட் வந்து நம்ம என்ன வச்சு சேல் பண்ணணும் டீலருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஆனா மேனுஃபேக்சர் மட்டுமே அதை டிசைட் பண்ணிட முடியுமான்னு கேட்டா கிடையாது. பேஸ்ட் ஆன் த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அண்ட் டிமாண்ட். இதை வந்து பொதுவாக பிசினஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ளை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன, ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத பொறுத்து அந்த மேனுஃபேக்சர் அப்படிங்கிறவங்க வந்து பல்வேறு விதமான கார்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சரிப்பா, கார் இஸ் எ கார், தெர் இஸ் நோ எமோஷன் பிஹைண்ட் த கார். அந்த மாதிரி வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அதுல வந்து நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கும், அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்கும், கணிதம் சார்ந்த கணக்குகள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஒட்டு மொத்தமா சேர்ந்தது ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடம். ஒரு அறிவியல் அப்படின்னு தனியா சொல்லிட முடியாது, ஒரு கணிதம் அப்படின்னு தனியா சொல்லிட முடியாது, ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா சொல்லிட முடியாது. மொத்தமா சேர்ந்த ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். அப்ப ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியலான்னு கேட்டாங்கன்னா எஸ், ஜோதிடம் என்பது ஒரு கணிதமான்னு கேட்டாங்கன்னா எஸ், ஜோதிடம் என்பது ஒரு உள்ளுணர்வான்னு கேட்டாங்க அப்படின்னாலும் எஸ். அப்ப இது நம்ம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்து நமக்கு ஜோதிடம்ங்கிறது பல்வேறு விதமாக நமக்கு வந்து பரிணமிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் வித் த கார் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரே கார் மேனுஃபேக்சரர், டீலர், ஓனர், பெனிஃபிஷியர் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடம் என்பது நம்பலாமா நம்பக்கூடாதா, உண்மையா பொய்யா, கணிதமா அறிவியலா, அறிவியலுக்கும் அப்பாற்பட்டதா, இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை ஒட்டுமொத்தமா உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை அப்படிங்கிறது தான் ஜோதிடம். இப்ப நான் சொல்லியிருந்த எக்ஸாம்பிளோட இதை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையில் ஜோதிடம் என்ன, அது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பல்வேறு விதங்களாக மாறுது, அல்லது ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இன்னொருத்தர் சொல்லும் போது ஏன் மாறுது, இந்த மாதிரி எல்லாம் ஏன் அந்த கான்ஃபிளிக்டிங் நேச்சர் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? எஸ், கிளியர். யாருக்காவது இதுல வந்து டவுட் இருக்கா? இந்த விஷயம் சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம மலர் தேர்வுகளை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப கிளியரா புரியும். எஸ், யாருக்காவது புரியலையா? லேட்டா வந்த நபர்கள் வந்து நீங்க மறுபடியும் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 7:05 மணிக்குள்ள 7 மணி 5 நிமிடங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்லிருக்கக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். 7 மணி 5 நிமிடங்களுக்கு பிறகாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். எஸ், யாராவது புரியாத நபர்கள் யாராவது இருக்கீங்களா? எஸ், ஓகே, சரி. அப்போ ஜோதிடம்ங்கிறது அனைத்து விஷயங்களும் வந்து உள்ளடக்கி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இதுல கணிதம், அறிவியல், மனம் சார்ந்த விஷயங்கள், அதற்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அங்கிருந்து வந்து இருக்கும். இப்ப நம்ம ஒரு அறிவு ரீதியா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து நெப்டியூன், புளூட்டோ இந்த மாதிரி என்ன நிறைய கிரகங்கள்
சாரி, மியூட் பண்ணாம இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து வந்து மியூட் பண்ணிக்கவும். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வருது. ஓகே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த கிரகங்களை வந்து நம்ம என்னதான் வந்து ரியல் டைம்ல வந்து இருந்தது அப்படின்னாலும் நமக்கு அது தாக்கங்களை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிற பொறுத்து வந்து நம்ம வந்து அதை வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயா சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஜோதிடத்துல வந்து நம்ம நாட்கள் செல்ல செல்ல நம்ம எப்படி வந்து ஒரு டெக்னாலஜில வந்து பரிணாமங்களை வந்து சந்திக்கிறோமோ அது போல இன்றைய காலகட்டங்களில் ஜோதிடத்திலும் வந்து பல்வேறு ஜோதிட முறைகள் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா எந்த ஒரு ஜோதிட முறையாக இருந்தாலும் பொதுவாக அவங்க எடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகள் அல்லது 12 பாவங்கள். கிட்டத்தட்ட வந்து எல்லோருக்குமே வந்து 12 ராசிகளோட அந்த கட்டங்கள் அல்லது 12 கட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல வந்து தெரிஞ்சிருக்கும். ஜாதகத்துல வந்து 12 கட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரியாம இருக்கீங்களா? அது ராசி என்னென்னலாம் பேர் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக ஒரு ஜோதிடத்தில் 12 பாவங்கள் அல்லது 12 கட்டங்கள் அல்லது 12 ராசிகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். சரி, அப்போ 12 ராசிகள் அப்படிங்கிறது அல்லது 12 பாவங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக 7 கிரகங்கள், 7 பிளானட்ஸ், ஒரிஜினலி 7 பிளானட்ஸ் அப்படிங்கிறதும் ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இரண்டும் இணைச்சோம் அப்படின்னா 9ஆக வரும். அப்போ நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லையா? அப்போ 12 பாவங்கள் அல்லது 12 ராசிகள் அல்லது 12 கட்டங்கள். அடுத்ததாக 7 ரியல் பிளானட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் அடுத்ததாக 2 ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலி 9 கிரகாஸ், 9 பிளானட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அடுத்த இன்னொரு புதிய கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்து சொல்லுவாங்க. ஸ்டார்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு ஜோதிடப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? 27 சார். 27 ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. அப்போ இப்போ வரையில வந்து நம்ம எத்தனை ஜோதிட முறைகள் இருந்தாலும் அவங்க பிரதானமாக பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து இந்த 3க்குள்ளதான் வந்து அடக்கும். இதுல வந்து திதிகள் இருக்கு, அது வந்து வளர்பிரியா தேய்பிரியா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாமங்கள் இதெல்லாம் வந்து யோகங்கள் இதெல்லாம் வந்து வேற. அடிப்படையா நம்ம பார்க்கும்போது ஒரு மேனுஃபேக்சரர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரிஜினலா இருக்கும். அவங்க கிட்ட தான் வந்து அந்த காருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அவங்க வந்து அசம்பிள் பண்ணி நம்ம கிட்ட வந்து கொடுப்பாங்க, டீலர் கிட்ட கொடுப்பாங்க. டீலர் கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ரோட்ல வந்து டிரைவ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களாம நம்ம கடந்து வரும்போது அடிஷனல் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து கார் ஆக்சசரிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே வரும். சரி, இப்போ ஒரிஜினலா வந்து எந்த ஒரு ஜோதிட முறையா இருந்தாலும் சரி, இப்போ வர டில் திஸ் மொமெண்ட், இப்போ நான் சொல்லிட்டு கூடிய இந்த மொமெண்ட் வரையில பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 ராசிகள் அல்லது பாவங்கள் அல்லது கட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக 2 ஷேடோ பிளானட்ஸை சேர்த்து நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அடுத்ததாக 27 ஸ்டார்ஸ். இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் ஜோதிடம். இதை தவிர்த்து வந்து வேற ஏதாவது ஒரு விஷயங்கள தான் வந்து அடிப்படை பேஸா இருக்குன்னு சொல்லி யாராச்சும் சொல்றீங்களா? அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? எஸ், எனிவன்? ஜோதிடம் தெரிந்த நபர்கள் அல்லது ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தாராளமாக தெரிவிக்கலாம். சரி, எப்படி பார்த்தாலும் நம்ம ஓகே. அப்போ இல்ல, அப்போ இது 3 விஷயங்கள் தான். எப்படி வந்து நம்ம ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது த சேம் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை பொறுத்தவரையில 26 ஆல்பாபெட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த அதே சேம் 26 ஆல்பாபெட்ஸ் தான் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல வந்து ஒரு பிஹெச்டி பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் அதே 26 லெட்டர்ஸ் தான். ஆனா அதுல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொண்டு வரும். கிராமர்ஸ் அப்படிங்கிற மாதிரியோ, அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் வந்து நம்ம எப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதே 26 லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொருத்தி என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிலத்துல வந்து பிஹெச்டி பண்ண முடியும். அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம வந்து ஒரு ஆங்கிலத்துல பிஹெச்டியே முடிச்சாலும் சரி, அல்லது இப்பதான் வந்து நம்ம ப்ரீகேஜி ஜாயின் பண்ணியிருக்கோம் அல்லது வந்து எல்கேஜி யூகேஜி போறோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லோருக்குமே வந்து 26 லெட்டர்ஸ் தான் இல்லையா? இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கா? நான் சொல்றது கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா? எஸ் எஸ், ஓகே. அப்போ எப்படி வந்து நம்ம எல்கேஜி யூகேஜில படிக்கக்கூடிய அதே 26 ஆல்பாபெட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வரையில நம்ம ஆங்கிலத்தை எந்த ஒரு அசென்ட்ல வந்து எந்த கண்ட்ரீஸ்ல படிச்சாலும் எப்படி பண்ணாலும் 26 லெட்டர்ஸ் தான் ஆங்கிலத்தை பொறுத்தவரை. நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த மொழியை வந்து நான் இங்க எடுத்து சொல்லியிருக்கேன். சரி, அப்ப அது போல நம்ம ஜோதிடத்துல வந்து அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த 3 விஷயங்கள் தான். அந்த 12 பாவங்கள் அல்லது கட்டங்கள், 2 ஷேடோ பிளானட்ஸ்னு சொல்லி மொத்தமாக 9 கிரகங்கள்,
அடுத்ததாக 27 ஸ்டார்ஸ். இந்த மூன்று விஷயங்கள் மட்டும்தான் அடிப்படை. ஆனா இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து மிக்ஸ் பண்றோம், எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு சார்ட்ல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து வந்து நம்ம அந்த எடுக்கக்கூடிய எஸ்டிமேஷன் அல்லது கொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து கணிதத்துல வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். கரெக்டா? ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? பொதுவா ஜென்ரலா வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ். ஓகே. அப்போ நம்ம ஒரு காம்பினேஷன் வந்து மேக் பண்றது, அதுல அந்த காம்பினேஷன் நமக்கு வந்து பாசிபிள் அவுட்கம் அல்லது பாசிபிள் ரிசல்ட். அப்போ மோர் தென் ஒரு 51% அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா பிசினஸ்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு ஷேர் வந்து ஒரு கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணுது அப்படின்னா 51% வந்து ஷேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 50% அப்படிங்கும்போது ஈக்குவலா வந்து இருக்கும். அப்போ ஒருத்தவங்க எக்ஸஸா இருக்கணும், ஒருத்தவங்க கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 51% 49% அப்படிங்கிற மாதிரி வந்து பொதுவா வந்து சொல்லுவாங்க. ஒரு ஷேர் ஹோல்டிங் கம்பெனி அல்லது வந்து ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி பிசினஸ்ல பொதுவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பொதுவா வந்து அது எப்படி வந்து காம்பினேஷனா வந்து நம்ம அதை பார்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு அந்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நபருக்குமே மாறுபடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு கார் வந்து பை பண்ண போறோம். அப்ப நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. மேனுஃபேக்சரர் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து ஒரு அடிப்படையான விஷயங்களோ அந்த விஷயங்களை வச்சுதான் அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு கார் அப்படிங்கறது மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்ப இங்கிலீஷ்ல வந்து அதே 26 லெட்டர்ஸ் தான். நம்ம எந்த மாதிரியான ஒரு கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம அதை எப்படி பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் த சேம் 26 லெட்டர்ஸ் தான். அதே போல ஜோதிடங்களும் இந்த 4 விஷயங்களை பொறுத்து தான் நம்ம ஒரு ஜோதிடத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கொண்டு வர முடியும். எப்படி வந்து நம்ம ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டீலர்ல இருக்கக்கூடியவர்களும் வெவ்வேறு விதமான கொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரே வெஹிக்கிளுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ப டீலர்ஷிப்புகளை பொறுத்து நமக்கு அந்த காரினுடைய கொட்டேஷன் அல்லது எஸ்டிமேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து மாறுபட்டிருக்கும். பொதுவாக டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதோ அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்கள்ல வந்து மாறும் இல்லையா? அதே மாதிரி வந்து விழா காலங்கள்ல வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய தள்ளுபடிகள் சலுகைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அப்போ ஒரே வெஹிக்கிள் தான் நார்மல் டேஸ்ல விற்கக்கூடிய அந்த பிரைஸுக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து அவங்க கோட் பண்ணக்கூடிய பிரைஸுக்கும் வந்து நிறைய வந்து டிஃபரன்சஸ் இருக்கும். அப்போ எப்படி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அல்லது காருக்கான விஷயங்கள் வந்து அடிப்படையா சரியா இருக்கு, ஆனா அது வந்து வெவ்வேறு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு டீலர்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அதனுடைய பிரைஸ் கொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து மாறுபடுதோ அது போல ஜோதிடம் என்பதும் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு தன்மைகளை வந்து உள்ளடக்கி இருக்கிறதுனால வெவ்வேறு இடங்கள்ல வந்து வெவ்வேறு முறைகளால வெவ்வேறு நபர்களால வெவ்வேறு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியுது அப்படிங்கிற இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் புரியணும். சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் புரியுதா? சரி. அப்ப ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னா அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன் நம்ம கலை அப்படின்னு சொல்றோம்னா நான் சொல்றது கிடையாது. ஆல்ரெடி நான் இப்போ ஒரு இமேஜ் வந்து ஷோ பண்றேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். பொதுவாக ஆழக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. am I right? 64 அல்லது 64க்கும் மேலாக நிறைய இருக்குங்களா? 64 தான். சரி, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். அது பார்க்கும்போது நமக்கு ஜோதிடமும் அடுத்தபடியாக மலர் தீர்வுகளையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, இதுல வந்து ஆழக்கலைகள் 64 அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து முதல் செட்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஒரு 21 கலைகள் இருக்கும். அடுத்த வந்து 22ல இருந்து 43 இருக்கும். அடுத்து 44ல இருந்து 64 இருக்கும். இதுல வந்து ஒரு 3 நபர்கள் வந்து முதலாம் வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு நபரும், இரண்டாவது விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு நபரும், மூன்றாவது இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியதும் ஒரு நபரும் வந்து ஒவ்வொருத்தரா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யாராவது 3 நபர்கள். முதலாவதாக யாராவது ஒருத்தவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தயவு கொண்டு வாசிக்கவும். எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணிதம், வேதம், புராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், நிமித்திக நூல், சிற்ப சாஸ்திரம், வைத்திக சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், வனப்பு, அலங்காரம், மதுர மொழிவு, நாடகம், நடனம். சார், எஸ் மேம், சொல்லுங்க, படிங்க மேம். ஒளிநுட்ப அறிவு, யாழ், குழல், மிருதங்கம், தாளம்,
விற்பயிற்சி, பொன்னோட்டம், தேர்ப்பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மணிநோட்டம், மன்னியல், போர் பயிற்சி, மல்லம், கவர்ச்சி, ஒட்டுகை, நட்பு பிரிப்பு, காமநூல், மயக்கு நூல், வசியம், இதழியம், இன்னிசை. எஸ் நெக்ஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். பிரிவுயிர் எஸ். மொழியறிகை, மகிழுருத்தம், நாடிப்பயிற்சி, கலுழம், இழப்பறிகை, மறைத்ததை அறிதல், வான்புகவு, வான் செலவு, கூடுவிட்டு கூடு பாய்தல், தன்னுரு காத்தல், மாயச்செய்கை, தன்னுரு கரத்தல். ஓகே சார், ஜூம் பண்ண முடியல, வேற ஒன்றும் இல்ல. மாயச்செய்கை, பெருமாயச் செய்கை, அழற்கட்டு, நீரக்கட்டு. ஓகே, தேங்க்யூ சார். நீர்க்கட்டு. ஓகே, நீர்க்கட்டு, வழிக்கட்டு, கண்கட்டு, நாவுக்கட்டு, விந்துக்கட்டு, புதையற்கட்டு, வாட்கட்டு, சூனியம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரீட் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். இப்போ பொதுவா வந்து நமக்கு ஆழக்கலைகள் 64 அப்படிங்கறத வந்து ரீட் பண்ணிருக்கீங்க. பொதுவா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப கலைகள் அப்படிங்கறத பொறுத்தவரை ஆர்ட். அப்ப ஆர்ட்ங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க என்னன்னா, ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நபருக்கும் ஏத்த மாதிரி, அவரோட ரசனைகளுக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு நபர்களுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏமா ரைட்? கலைகளை பத்தின ஒரு பேசிக்கான நமக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு போதும் இல்லையா? கலைன்னா என்ன அப்படிங்கிறது பொதுவாக. எஸ் சார், கூறும் சார். சரி சரி. அப்போ இங்க ஆழக்கலைகள் சொல்றாங்க. சரி, ஓகே, ஆழக்கலைகள் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப கலை அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ரசனை. அதை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களும் சரி, அதை ரசிக்கக்கூடிய நபர்களை பொறுத்தும் வந்து ஒரு கலை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? கிளியர் சார். எஸ். அப்போ இதுல வந்து நம்ம சீரியல் நம்பர் 8ல பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் அல்லது ஜோதிட சாஸ்திரம், இதுதான் வந்து ஜோதிடம் அல்லது கணிதம். இதாவது கணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது கணியம், அதாவது கணித்தல் அப்படிங்கிறது வந்து கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணிதம் அப்படிங்கிறது நமக்கு தேர்ட்ல இருக்கக்கூடியது வந்து கணிதம், கணக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜோதிட சாஸ்திரம். அப்ப இதுல வந்து இந்த சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு நமக்கு பேசிக்கா வந்து தெரிஞ்சிருக்கணும். சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்ல முடியுமா? காமனா புரிஞ்ச வகையில், ரொம்ப டெக்னிக்கலா தேவை கிடையாது. சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி எனிவன்? எஸ், ஜோதிடர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறாங்க, நீதி சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், யோக சாஸ்திரம். அப்ப சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சதுல எதுல இருந்து ஏற்பட்டதுன்னா, வேத காலங்கள்ல இருந்த ரிக்கேஜூர் சாம மதர்வனம், அந்த இதுலதான் நம்ம சாஸ்திரமா ஏற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இல்லைங்க, ஏன் நான் கேட்கறது சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கல. இப்ப கலை அப்படின்னா வந்து அதுக்கு ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். கலை அப்படின்னா வந்து அவங்களோட ரசனைகளை பொறுத்து வந்து வெவ்வேறு விதமா இருக்குன்னு சொல்றேன். அப்படிங்கும்போது அந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா என்ன அப்படிங்கிறது கேட்கிறேன். சாஸ்திரம் அப்படின்னா பேட்டர்ன் எடுத்துக்கலாமாங்க சார்? என்னன்னா புரியல. சாஸ்திரம்னா பேட்டர்ன் அப்படிங்கிற எடுத்துக்கலாமாங்க சார்? சாஸ்திரம்னா பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, நீ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க இல்லையா? எஸ், தேங்க்யூ மேம். வேற யாராவது? சாதாரணமா நம்ம கேள்விப்பட்டது வந்து சாஸ்திரப்படி இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், அப்படிதான் சார் கேள்விப்பட்டிருக்கோம். வழக்கப்படின்னு சொல்லலாமா சார்? வழக்கப்படியா? சரி, ஓகே. வேற? ஏதாவது ஒண்ணு ஏதாவது செய்யும் போது சாஸ்திரம் பார்க்கணும், இப்படிதானே சார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது பொதுவா என்ன சாஸ்திரம் அப்படின்னு என்ன, அதை பத்தின ஒரு பொதுவான புரிதல். நம்ம இத்தனை பேர் இவ்வளவு நாலேஜோட இருந்திருப்போம். ஒரு சிம்பிளான ஒரு நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான் ஒரு சாஸ்திரம் அப்படின்னா என்னங்கிற ஒரு சின்ன ஒரு வடிங்க தான். இதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் எல்லாமே தெரிய வந்துடும்.
அப்போ அது ஒரு இயற்கையை பொறுத்தவரை ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள தான் ஒளிந்து கிடக்கும். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். எஸ் சொல்லுங்க ஐயா. முறை மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாமா சார்? சாஸ்திரம் அப்படின்றது ஒரு முறையின் அடிப்படையில கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது இருக்கீங்களா? சயின்ஸ் எஸ் மேம். சயின்ஸ்னு சொல்லுவாங்களா? சாஸ்திரம்னா சயின்ஸ் இல்லையா? ஓகே, சாஸ்திரம் சயின்ஸ் இப்படி தமிழும் இந்த மாதிரி நம்ம சமஸ்கிருதம் மாதிரியான ஒரு விஷயம் சாஸ்திரம் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அப்படி தமிழ் எடுத்தோம் அப்படின்னா சாஸ்திரம் சயின்ஸ் இப்படி சொல்றீங்க இல்லையா? சார் வேதாந்தம் சொல்லுவாங்கல்ல சார், வாஸ்து சாஸ்திரம், ஒவ்வொரு நிறைய டைப் ஆஃப் சாஸ்திரம் சொல்லுவாங்கல்ல சார். ஓகே. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த காலத்துல வந்து நிறைய சாஸ்திரங்கள், நிறைய நூல்கள்ல நிறைய நிறைய நூல்கள்லாம் நிறைய இருந்திருக்குல்ல சார். ஓகே அதுதான் ஓகே நான் ஓகே நினைக்கிறேன் சார். சரி. ஸோ இப்போ நீங்க வேதாந்தம் அந்த மாதிரி சொல்றேன். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ சாத்திரம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில வந்து நம்ம கேள்விப்பட்டது புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தர் சொல்லியிருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் சொல்லியிருந்ததுமே வந்து சரிதான். ஸோ பொதுவாக என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு விதின்னு எடுத்துக்கலாம். இப்போ சயின்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு விதி இருக்கும். ஒரு மேக்ஸ் ஃபார்முலா அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஒரு விதி கோட்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கும். அப்ப இதுல பொதுவா வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு அந்த அந்த வேதங்கள்ல இருந்து வந்தக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அது பாரம்பரியமா நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பல்வேறு சித்தாந்தங்கள் மற்றும் விதிகளை விளக்கும் ஒரு ஒரு பரம்பரையான அல்லது ஒரு பாரம்பரிய ஒரு அறிவுத்துறை அப்படிங்கிறதுதான் சாஸ்திரம். கிளியருங்களா? எல்லாருக்கும் புரியுதா? சித்தாந்தங்களையும் விதிகளையும் விளக்கும் ஒரு பாரம்பரியமான அல்லது பரம்பரையான ஒரு அறிவுத்துறை அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். கிளியர்? கிளியர் சார். எஸ் சார். அதாவது இங்க எல்லாரும் சொன்னீங்களா, சயின்ஸ் சொன்னீங்க, செட் ஆஃப் ரூல்ஸ் சொன்னீங்க, பேட்டர்ன் இதுன்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகே தான். இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது என்னன்னா அதே விஷயம் தான். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு அறிவுத்துறை அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, இப்ப இதுல வந்து அந்த சாஸ்திரம் அப்படிங்கிற இன்னொரு வகையில் நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாசன் பிளஸ் திரை, அதாவது திரை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து திறம் அப்படிங்கிற மாதிரி. இதுல அந்த சாசன் அப்படிங்கிறது வந்து ஆளும் தன்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அல்லது வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம். அந்த திறம் அல்லது வந்து திரை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து குறிக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஆளுமை செய்யறோம் அப்படின்னா அது எதுக்காக அப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு நம்மளுடைய பாதுகாப்புக்காக இருக்கும், அல்லது நம்ம யாரை வந்து ஆளுமை செய்யறோமோ அவர்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மை வந்து ஆளுமை செய்து நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த சித்தாந்தங்களையும் விதிகளையும் விளக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படிங்கிறத கூடிய இந்த அறிவுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சாஸ்திரம். கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ். அப்போ அந்த சித்தாந்தங்களையோ அந்த விதிகளையோ வந்து விளக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சாஸ்திரம். அப்ப நம்ம வந்து ஆளுமை செய்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பார்த்தோம்னா இப்ப வைத்திய சாஸ்திரம் நம்பர் 14ல சொல்லியிருக்காங்க. அப்போ வைத்தியம் அப்படிங்கிற சாஸ்திரமா ஏன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்கான விஷயம் வந்து புரியுதுங்களா? அந்த மீனிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும். அப்போ வைத்திய சாஸ்திரம்னு என்ன? வைத்தியம் வந்து நம்ம வந்து பாதுகாக்குது, காப்பாத்துது இல்லையா? சார். எஸ். நம்ம உணவே மருந்துலாம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அப்போ உணவே மருந்து அப்படிங்கும்போது உணவு நம்ம எடுக்கும்போது அது வந்து நம்ம வந்து ஆளுமை செய்தா, நம்ம உயிரை வந்து தக்க வைக்குதா? கிளியர்? அப்போ நம்மை ஆளுமை செய்யக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய அதோட மட்டும் இல்லாம இந்த சித்தாந்தங்களையோ அல்லது விதிகளையோ வந்து விலக்கி நமக்கு இங்க வந்து நான் பொதுவாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அறிவுபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அது அறிவுபூர்வமா மட்டும் கிடையாது, கணித ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்லியிருந்தேன். அது போல வந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு விலக்கி சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து சாஸ்திரம். அதே மாதிரி அந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆளும் தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும், பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும். கிளியர்? அப்போ இங்க சொல்லியிருக்கக்கூடிய நீதி சாஸ்திரம். அப்ப நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போறோம் அல்லது வந்து ஒரு நீதியை வந்து நாடுறோம் அப்படின்னா அங்க நமக்கு என்ன கிடைக்குது?
பாதுகாப்பு கிடைக்குதா? பாதுகாப்பை நோக்கி நம்ம போறோமா? நமக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்னு சொல்லி போறோமா? எஸ். எஸ் சார். சரி. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு தர்ம சாஸ்திரம், ஒரு தர்மம் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடியதுல வந்து கொடைவள்ளல், உதவியா இல்லாம வந்து நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி வந்து யோக சாஸ்திரம், நிமித்தக நூல் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது சாஸ்திரம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் டெபினிஷனும், அப்ப சாஸ்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு இந்த ஜோதிடம், நீதி, தர்மம், யோகம், இந்த மாதிரியான விஷயங்கள், வைத்தியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், சிற்ப சாஸ்திரம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கலைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள சாஸ்திரம் அப்படிங்கிறது, அந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இந்த ஆழக்கலைகள் 64 நமக்கு நீதி சாஸ்திரம் இருக்கு, ஜோதிட சாஸ்திரம் இருக்கு, தர்ம சாஸ்திரம் இருக்கு, யோக சாஸ்திரம் இருக்கு, மந்திர சாஸ்திரம் இருக்கு, அடுத்தபடியாக சிற்ப சாஸ்திரம் இருக்கு, வைத்திய சாஸ்திரம் இருக்கு, உருவ சாஸ்திரம் இருக்கு. மொத்தமாக எத்தனை சாஸ்திரங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த ஆழக்கலைகள் 64? எட்டுங்களா சார்? சரி. அப்போ 8 சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ஆழக்கலைகளை வந்து இங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்லைடு பிரகாரம் வந்து நமக்கு இருக்குன்னு தெரியுது. சரி, அப்போ இங்க கொடுத்திருக்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து கலைகள் அப்படின்னு சொன்னாலே கலைக்கான ஒரு பேசிக் டெபினிஷன் நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஜோதிடம் என்பது ஒரு கலை, வைத்தியம் என்பது ஒரு கலை, நீதி என்பது ஒரு கலை. அதனாலதான் இந்த நீதி நமக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற நீதிமன்றங்கள் நாடும் போது வந்து ஒரே ஒரு அந்த ஒரு ஆர்டர், அந்த ஒரு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைகள் அப்படிங்கிற வந்து பல்வேறு நேரங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நீதிக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த தன்மைகள் அப்படிங்கிற நிறைய இடங்கள்ல வந்து மாறுது. 10 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயங்களை வந்து எடுத்து வந்து அவங்க புகுத்தி அதை சொல்லும் போது அந்த அன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய வந்து ஒரு சட்டம் அப்படிங்கிறதோ, அன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதோ இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வந்து மாறுது இல்லையா? எஸ். எஸ் சார். அப்போ அப்படிங்கும் போது ஜோதிடம் என்கிறது மாறும் தன்மையில இருக்கா, மாறாத தன்மையில இருக்கா? எனிவன்? கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் சார். அப்போ கால சூழ்நிலை மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்களை வந்து உள்ளடக்கக்கூடியது இருக்கின்றதுனால கலை அப்படின்னு சொல்லும்போது, கலை அப்படின்னு சொன்னாலே ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு நபருக்கும் வந்து மாறி இருக்கும். அதே போல ஜோதிடங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு முறையாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து நமக்கு 12 பாவங்கள் அல்லது 12 கட்டங்கள், நவகிரகங்கள் அல்லது 27 ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாத்தி இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா வருது, அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி பல்வேறு ஜோதிட முறைகளை வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? அப்போ ஜோதிடம் என்பது ஃபர்ஸ்ட் வந்து கலை. ஆனா அந்த கலைக்கு பின்னாடி வந்து ஒரு கணிதம் இருக்கு, ஒரு அறிவியல் இருக்கு, ஒரு உள்ளார்ந்த உணர்வு இருக்கு, மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ இதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் ஏன் வந்து பலிக்குது, பலிக்காம போகுது, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எல்லாமே நீங்களாவே உணர்ந்து கொள்ள முடியும். கரெக்டா? இதுக்கு மேலே வந்து ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஒரு டெனாமினேஷன், அந்த ஒரு வார்த்தையை வந்து நான் இன்னும் வந்து எலாபரேட் பண்ணி சொல்லணுமா? இங்கே வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். எஸ் சார். சரி, இதுவரையில வந்து இந்த மாதிரி ஒரு டெபினிஷனோ இல்ல வந்து இந்த மாதிரி புரிதலோட வந்து எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஜோதிடம் தெரிந்த நபர்களா இருந்தாலும் சரி, இல்ல அது தெரியாத நபர்களா இருந்தாலும் சரி. நோ சார். எஸ், தேங்க்யூ மேம். சரி, அப்ப அந்த மாதிரி ஆயக்கலைகள் 64 இந்த சீரியல் நம்பர் பிரகாரம் பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம், நம்பர் 14 அப்படிங்கிறது வைத்திய சாஸ்திரம். அப்ப ஜோதிடம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வைத்தியம், மருத்துவ முறைகள்னு சொல்லி நம்ம எந்த ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எல்லாமே வந்து ஒரு கலை. ஆனா நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு, கலை அப்படிங்கிற வந்து நாம வந்து உணர்றோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களா மட்டும்தான் பார்த்திருக்கோம். இங்க வந்து வைத்திய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வைத்திய சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கலை மாதிரி வந்து நமக்கு டைரக்டா வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லா அண்ட் ஆர்டர் பிரகாரம் ஒரு காலேஜுக்கு போகணும், காலேஜ்ல படிக்கணும், அங்க ஒரு டிகிரியை வாங்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்து இருக்கும். அப்ப நம்ம இங்க என்னவா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு ஜோதிடம், வைத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு சாஸ்திரத்தை நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அடிப்படையில நம்ம இங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு நீதின்னு சொல்லக்கூடியதோ, ஜோதிடம் சொல்லக்கூடியதோ, வைத்தியம் சொல்லக்கூடியதோ அனைத்துமே இந்த ஆழக்கலைகள்ல ஒரு பார்ட் தான். அதாவது கலைகள் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஜோதிடமா இருந்தாலும், வைத்தியமா இருந்தாலும், நீதியாக இருந்தாலும்.
அதுலயும் வந்து நம்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சாஸ்திரம் அப்படின்னா என்ன, அப்ப ஜோதிட சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம்னு என்ன அப்படிங்கிற டெபினிஷன் எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும். சோ இப்ப இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இருக்கும், ஜோதிடர்களுக்கு இருக்கும், பெரும்பாலும் மருத்துவம் சார்ந்த நபர்களுக்கும் இருக்கும், அல்லது மலர் தீர்வுகளை வந்து படிக்கக்கூடிய நபர்களும் சொல்லக்கூடிய நபர்களுக்கும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஜோதிடத்தை தாண்டி வந்து மலர் மருந்துகள் வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, மலர் மருந்துகளை தாண்டி ஜோதிடம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது. இந்த கேள்விகளுக்கு யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? எதை தாண்டி வேலை செய்யும்? ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு மலர் தீர்வுகள் வேலை செய்யுமா, அல்லது மலர் தீர்வுகளுக்கு உட்பட்டு ஜோதிடம் வேலை செய்யுமா? எனிவன் இதுக்கான ஆன்சர் சரியா சொன்னீங்க அப்படின்னா ஜோதிட மலர் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும். எஸ் சார், மலர் மருத்துவன்றதே ஆன்மாவுடையதுன்னு சொல்றதுனால ஜோதிடத்தை தாண்டி வேலை செய்யுன்றது தான் சார் என்னுடைய கணிப்பு. ஓகே, தேங்க்யூ. எஸ் சார், ஜோதிடம் தாண்டி மருத்துவம் வேலை செய்யும் சார். வெரி குட். எஸ் நெக்ஸ்ட். எஸ், மற்ற நபர்கள் ஜோதிடர்கள் யாராச்சும் ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடர்கள் இருந்தீங்க அப்படின்னா கையிலேயே வந்து ரிப்ளை பண்ணலாம். இதெல்லாம் எல்லாருக்குள்ளயும் இந்த ஒரு கேள்விகள் வந்து எழுந்திருக்கும், ஜோதிடத்தை தாண்டி வந்து ஃப்ளவர் ரெமடி வேலை செஞ்சிருமா, அல்லது ஃப்ளவர் ரெமடி தாண்டி வந்து ஜோதிடம் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ இங்க என்னன்னா ஜோதிடத்தை தாண்டி வந்து மலர் தேர்வுகள் வேலை செய்தா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். முதல்ல வந்து இந்த ஆயக்கலை 64 கொடுத்திருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு இந்த கலைகளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான குவாலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜோதிடமும் மலர் தேர்வுகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து வேலை செய்யும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வந்து ஈக்குவலா வேலை செய்யும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஜோதிடத்தை தாண்டியும் வந்து மருத்துவ முறைகள் வந்து வேலை செய்யும், மலர் தேர்வுகள் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட்ல எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துக்குள்ளதான் மலர் தேர்வுகளும் வந்து அடங்கும், ஜோதிடத்தை தாண்டி எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது, ஒவ்வொரு அணுவும் ஜோதிடத்தின் அடிப்படையில வந்து அசைது செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்துல வந்து சொல்லுவாங்க. அப்போ ஜோதிடத்தை தாண்டி மலர் தேர்வுகள் வேலை செஞ்சாலும், அல்லது மலர் தேர்வுகளை தாண்டி ஜோதிடம் என்கிற வேலை செஞ்சாலும் சரி, அல்லது ஜோதிடம் அப்படிங்கிறது மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது கம்பைண்ட் ஆகி ஒர்க் பண்ணாலும் சரி, அனைத்துமே வந்து ஒரே பேட்டர்ன், கலை அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ள, சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இதுல வந்து எது மிக எது குறைவு அப்படிங்கிறத தாண்டி இரண்டுமே வந்து ஒரு இயற்கை அப்படிங்கிற அம்சத்துக்குள்ள வரும்போது ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கல் தான் ஜோதிடம் அப்படிங்கிறதும் வைத்தியம் அப்படிங்கிறோம். அப்ப இதை தாண்டியும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரே கார் தான், ஆனா டீலர்ஷிப், ஓனர்ஷிப், மேனுஃபேக்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கார் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு நபருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுமோ, அது போல ஒரு கலை என்பது வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமான ப்ரெடிக்ஷனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான இந்த பேசிக் கிரைட்டீரியா எல்லாருக்கும் புரியுதா? ஏன் வந்து ஜோதிடமோ மருத்துவ முறைகளோ ஏன் ஒருத்தவங்களுக்கு ஒரு மருத்துவ முறை தான் ஒத்துக்குது, இல்ல ஏன் வந்து ஒரு மருத்துவ முறை வந்து அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேசிக் சாஸ்திரம் அப்படிங்கிற அடிப்படையில, கலைகள் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது வைத்தியம்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தை பற்றியோ, ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கான அந்த பல்வேறு புரிதல்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து கிளியரா வந்து ஒரு புது விதமாக புரியுதுங்களா எல்லாருக்கும்? எஸ் சார். சார், சரி. சோ இதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்தை நம்பலாமா வேணாமா, உண்மையா பொய்யா, எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இட் இஸ் அப் டு யூ. அதை பத்தி நான் வந்து சொல்ல விருப்பம் கிடையாது. ஏன்னா இப்ப நான் வந்து இது ஜோதிடம் உண்மை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பொய்யின் நிரூபிக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதை நிரூபிக்கவும் முடியும். இல்ல ஜோதிடம் பொய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஜோதிடம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்ல மாதிரி நிரூபிக்கக்கூடிய நபர்களும் வந்து இருக்கதான் செய்யும், அந்த மாதிரி சிஸ்டமும் இருக்கதான் செய்யும். இப்போ உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி வந்து இந்த ஜோதிடமும் வைத்தியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கணும். இப்போ சாஸ்திரம்னா என்ன, சாஸ்திரம் அப்படிங்கிறது பின்னாடி கூடிய அந்த விளக்கும் தன்மைகள் வந்து பல்வேறு பரிணாமங்கள் அல்லது பல்வேறு காலங்களை பொறுத்து வந்து மாறுபடும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த எத்தனை விதமான சாஸ்திரங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே வந்து கலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் வருது அப்படின்னா அப்ப கலை அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த புரிதலும் வந்து இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு மருத்துவ முறையை பத்தி நம்ம குறை சொல்ல மாட்டோம், எந்த ஒரு ஜோதிடரை பத்தியோ எந்த ஒரு ஜோதிடர்களை பத்தியும் நம்ம குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதுதான் என்னுடைய புரிதல். இப்ப சொல்லுங்க, ஜோதிடத்தை பத்தியோ வைத்தியத்தை பத்தியோ நம்ம வந்து குறை சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது அர்த்தம் இல்லையா? கண்டிப்பா சார். சார், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? இப்போ ஒரு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க,
மருந்து கொடுத்து ஒருத்தவங்களுக்கு சரி பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது அவங்களுடைய கர்மாவும் அந்த ஜோதிட இதுதான் ஒர்க் ஆகுறது அப்படின்றது அது உண்மைதானா சார்? அதுக்கு நான் வந்து வரல மேடம். பொதுவா வந்து இந்த கர்மா அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய கான்செப்டுக்குள்ள வந்து நான் கொண்டு வரல. ஏன் கர்மா அப்படின்னா விட்டுருங்க வந்து சார். அவங்க ஓகே, நோ ஜோதிட அந்த ப்ராப்ளம். சரி, கர்மா நான் சொல்றேன். விட்டுடுங்க. அப்ப ஓகே. பொதுவா வந்து என்ன அப்படின்னா இந்த கலைகளை பொறுத்தவரை வந்து ஜோதிடத்தை வந்து உண்மையா வந்து புரிதலோட வந்து பிராக்டிகலோட தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு நபரும், மருத்துவத்தை பத்தி முழுவதுமாக புரிதலோட வந்து தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு இரண்டும் சேர்ந்த அல்லது இரண்டையும் வந்து ஒரு சரிசமமாக பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து ஒரு கூற்று சொல்றாங்க அப்படின்னா அந்த கூற்றுகளை வந்து நம்ம கண்டிப்பா வந்து எடுத்துக்கலாம். அதுமே வந்து நம்ம டைம் பொறுத்து வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லக்கூடிய விஷயங்களும். அப்ப நம்ம மருத்துவரா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து தனக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு விஷயம் வேலை செய்யலன்னா உடனே வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா ஜோதிடத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜோதிடத்துல எல்லாமே பார்த்து வந்து ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா அது வந்து கர்மாங்க, முன்பிறவி பாவங்கள் புண்ணியங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்ப என்னென்ன எந்த ஒரு சாஸ்திரங்களா இருந்தாலும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நம்ம அறிவுக்கு மனதிற்கு ஆன்மாக்கு சோலுக்கு சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஏதோ ஒரு பெயரை சொல்லி கடவுள் அப்படிங்கிற மாதிரியோ விதி அப்படிங்கிற மாதிரியோ பிறவி அப்படிங்கிற மாதிரியோ கர்மா அப்படிங்கிற மாதிரியோ இதே ஒரு அதுக்கான ஒரு நேம கொடுத்து வந்து நம்ம அதுகிட்ட வந்து நம்ம விட்டுறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நிறைய புரிதல் அப்படிங்கிறது வந்து முக்கியம். மற்றபடி வந்து நம்ம இந்த கர்மா பிறவி அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து சாஸ்திரம் அப்படிங்கிறதும் ஜோதிடம் அப்படிங்கிறதும் வைத்தியம் அப்படிங்கிறது கலைகள் அப்படிங்கிறது இந்த பேசிக் கிரைட்டீரியா வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களை வந்து நான் சொல்லிக்கூடிய கான்செப்ட்ல வந்து யாருக்காவது வந்து புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா கேளுங்க. இதை நம்ம சொல்லி முடிச்சுட்டு டைரக்டா நம்ம கிளாஸ் உடைய கான்செப்டுக்குள்ள போயிடலாம். எஸ், நான் சொல்லி இந்த விஷயங்கள்ல வந்து புரியாத நபர்கள் யாரேனும் இருந்தால் தெரிவிக்கும். நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். எனக்கு ரெக்கார்டிங்ஸ் இருந்தா ஓகே சார், நான் கேட்டுக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு இப்போ ஆயக்கலைகள் 64ல ஜோதிடம் என்பது ஒரு கலை அல்லது ஜோதிடம் என்கிற ஒரு சாஸ்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். கலைன்னா என்ன தெரியும், சாஸ்திரம் அப்படின்னா தெரியும். இப்ப ஜோதிடம் அப்படின்னா வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதி அப்படின்னா வந்து ஒரு லைட், இடம் அப்படின்னா வந்து ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு இடம், அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதகம் இல்லாத விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது தான் ஜோதிட சார்ட், அந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளா நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் அல்லது எஸ்டிமேஷன். அப்ப கொடுக்கக்கூடிய அந்த கொட்டேஷன் அல்லது எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு சேமாவும் இருக்கலாம், அந்த கொட்டேஷன் பிரைஸை விட கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அப்ப அந்த கொட்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எ ரியல் பில், அது வந்து ரியல் இன்வாய்ஸ் கிடையாது, ரியல் பில் கிடையாது. அப்போ நம்ம வந்து வைத்தியத்துல வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டும் இருக்கலாம், அல்லது வந்து வைத்தியத்துல நம்ம அறிவுக்கும் மனதிற்கும் எட்டி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடத்துல வந்து உள்ளுணர்வு ரீதியாக சொன்னாலும் சரி, வாக்கு பலிதம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது அறிவு ரீதியாக சொன்னாலும் சரி, அத்தனை விஷயங்களுமே நமக்கு இந்த கொட்டேஷன் அல்லது எஸ்டிமேஷன் அப்படிங்கிற தன்மையில தான் வந்திருக்கும். அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம என்னவா ஃபீல் பண்ணுவோம்னா அவங்க கொட்டேஷன்ல என்ன ரேட்டு கொடுத்தாங்களோ எஸ்டிமேஷன்ல என்ன ரேட்டு கொடுத்தாங்களோ அதே ரேட்டுக்கு தான் நான் வந்து கார் வந்து பை பண்ண அப்படின்னு சொல்லுவோம். கொட்டேஷனை விட அதிகமா போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கஷ்டப்படுவோம். அவங்க சொல்லும் போது ஒரு 10 லேக் சொன்னாங்க, ஆனா நமக்கு இப்போ கார் வந்து ரியல் டைம்ல பை பண்ணும்போது 10,50,000 சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். இதுவே வந்து நமக்கு குறைவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். 10 லேக் வந்து கோட் பண்ணாங்க, எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க, ஆனா நான் 9 லேக்குக்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப கொட்டேஷன் அப்படிங்கிற வந்து நம்ம ஒரு பிரைமரி கிரைட்டீரியாவை வைக்கிறோம். அந்த பிரைமரி கிரைட்டீரியான்னு சொல்லக்கூடிய அந்த கொட்டேஷன் அல்லது எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நாம இன்றைய காலங்களில் வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய கல்வி மூலமாகவும் அல்லது வந்து நம்ம வந்து பல்வேறு கல்வி முறைகளை தெரிஞ்சிருக்கக்கூடிய அறிவு ரீதியாக பெறக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, மன ரீதியான விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது உள்ளுணர்வு ரீதியாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அனைத்துமே நமக்கு ஒரு கொட்டேஷன் எஸ்டிமேஷன் மட்டும்தான். அப்ப அந்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது எந்த நேரங்கள்ல வேணாலும், எந்த நபருக்கு வேணாலும், எந்த இடங்கள்ல வேணாலும், எந்த ஒரு விஷயங்களுக்கு வேணாலும் கொட்டேஷன் அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களையும் எல்லா நபர்களுக்கும் ரியல் டைம்ல வந்து சரியா வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எந்த ஒரு ரூலும் கிடையாது. அந்த கொட்டேஷன் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது ரியல் டைம்ல நம்ம வந்து பை பண்ணும்போது பார்க்கும்போது குறைவாகவும் போகலாம், அதிகமாகவும் போகலாம்.
இப்போ அந்த கொட்டேஷன் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு திருப்தி சமநிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொட்டேஷனை விட நமக்கு வந்து அதிகமா காஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து துன்பம், துயரம், கவலைகள், நஷ்டம் இந்த மாதிரி எந்த விஷயங்களை வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கொட்டேஷனோட கம்மியா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆஃபர், டிஸ்கவுண்ட், இல்ல வந்து நமக்கு ரொம்ப வந்து சந்தோஷம், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ இந்த ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷனா இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியாக வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களா இருந்தாலும் சரி, அனைத்துமே எஸ்டிமேஷன் அல்லது கொட்டேஷன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் வந்து வைத்தியன் வேலை செய்ய மாட்டேங்குது அல்லது வந்து வைத்தியருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஏன் வந்து தவறுதலா முடியுது? வைத்தியர் ஒருத்தர் வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த ஒரு படி நபர் வந்து இறந்து போயிடுவார். அல்லது காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பார். ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இது நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா ரியல் டைம்ல அது நடந்திருக்கும். நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா ரியல் டைம்ல வந்து நடக்காம போயிருக்கும். அப்போ ஜோதிடங்களை வந்து அவங்க அறிவு ரீதியா சொன்னாலும் சரி, உள்ளுணர்வு ரீதியா சொன்னாலும் சரி, வாக்கு பலிதமா சொன்னாலும் சரி, மருத்துவ ரீதியா பார்க்கும்போது உள்ளுணர்வு சொன்னாலும் சரி, மன ரீதியா சொன்னாலும் சரி, அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு ஒரு இன்டெப்தா ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு அறிவுபூர்வமா சொன்னாலும் சரி, அல்லது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு மிஷின் அப்படிங்கிற மாதிரி வந்து சார் நமக்கு வந்து எவிடன்ஸ் என்ன சொல்லுதோ அல்லது டாக்குமெண்ட் என்ன சொல்லுதோ, டயக்னோசிஸ் லேப் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எஸ்டிமேஷன் அல்லது கொட்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கிளியரா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஏன் வந்து ஒரு விஷயம் நடக்குது நடக்கல, ஏன் வந்து ஒரு விஷயம் மாறுது, ஏன் ஒரு விஷயம் வந்து பொய்யா போகுது, ஏன் வந்து உண்மையா இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு கிளாரிட்டி எல்லாருக்கும் புரியுதா? புரியுது சார். Yes, sir. புரியுது இது புரியாத நபர்கள் யாராவது இருக்கீங்களா? இது புரிஞ்சுது அப்படின்னா ஜோதிடத்தையும் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம், மலர் தீர்வுகளையும் ஈஸியா கத்துக்கலாம், மருத்துவ முறைகளையும் ஈஸியா கத்துக்கலாம், நீதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீகலான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்பர் 4ல பார்த்தோம் அப்படின்னா வேதம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது 4 வேதங்களையும் அது குறிக்குதா அப்படிங்கிறது எனக்கு சரியா வந்து தெரியல. சரி, கிளியர், எல்லாருக்கும் புரியுதா? புரியாத நபர்கள் யாராவது இருக்கீங்களா? எஸ், எஸ் ப்ளீஸ். சரி, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எனிவன்? புரியுது சார். சரி, இத்தனை நாட்களா ஒவ்வொருத்தரும் வந்து ஜோதிடத்தை பத்தியோ மருத்துவத்தை பத்தியோ மலர் திருவிழா பத்தியோ வந்து நிறைய கற்பனை பண்ணி வச்சிருந்திருப்பீங்க, நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாரம்பரியமா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஜோதிடத்தை பத்தியோ ஒரு மருத்துவத்தை பத்தியோ வந்து புதுமையான விஷயங்களோ அது வந்து என்ன ஒரு தெளிவு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்ல முடியுமா? ஒரு 1 or 2 வேர்டிங்ஸ்ல. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் நான் வந்து மலர் மருந்துகள் அப்படிங்கறது வந்து ஜோதிடத்தோட எப்படி வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்க முடியும். எஸ், சார். இடையில ஒரு 15 நிமிஷம் காணாம போயிட்டேன் சார். அதனால ரெக்கார்ட் கேட்டுட்டு நான் சொல்றேன் சார். ஓகே, தேங்க்யூ மேம். எஸ், மற்ற நபர்கள்? Sir, எஸ் அவங்கவங்க சார். நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலா ஜோதிடரோ இல்ல அவங்கவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை வச்சு அவங்க வந்து சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்குது சார். அதனாலதான் ஒவ்வொரு ஜோஷியர் அவங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ப்ரிடிக்ஷன்ஸுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்ப ஒரே இதை வந்து 4 பேர்கிட்ட கேட்கிறப்ப 4 பேருமே வந்து ஒரே மாதிரி சொல்றது கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் டெஸ்ட் வைப்பாங்க. ஓ இதெல்லாம் இப்படி இருக்குன்னு. ஒரு டாக்டர் ஓகே இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிளட் டெஸ்ட் எல்லாம் ப்ராப்ளம் இல்ல. சிம்டமேட்டிக்கா தான் நம்ம பார்ப்போம். பேஷண்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அதை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே அவங்கவங்களோட எப்படி படிச்சிருக்காங்க, எப்படி அவங்க வந்து பார்த்திருக்காங்க, அவங்க எப்படி லேர்ன் பண்ணிருக்காங்களோ அதை தான் அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க ப்ரெடிக்ஷனா கொடுக்குறாங்க சார். இது புரியுது ஓகே, சார். சரி. அப்போ அந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்னு அவங்க பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே என்ன அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி எஸ்டிமேஷன் அல்லது கொட்டேஷன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மருத்துவர் வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு லேப் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்றாரு, அல்லது ஜோதிடர் வந்து உச்சகட்ட ஆன்மீக ஒரு நாலேஜோட வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னாலும் அனைத்து நபரும் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொட்டேஷன் மட்டும்தான். அது எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியா பொருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபைன். அந்த எஸ்டிமேஷனோட எனக்கு காஸ்ட் அதிகமா போச்சு அப்படின்னா அவர் சொல்றது வந்து பொய்யா சொல்றாரு,
அல்லது அவர் சொல்றது வந்து நடக்கல, அவர்கிட்ட போனோம் சரியாகல, அவர் எல்லாமே வந்து மாத்தி மாத்தி சொல்றாரு இப்படிலாம் சொல்லுவோம். அவர் சொன்னதை விட வந்து நமக்கு கூடுதலா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதாவது நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்திருந்த மாதிரி நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, குறைந்த விலையில் நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அது பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்போம். அப்ப அந்த கொட்டேஷன் அல்லது எஸ்டிமேஷன் அப்படிங்கிறதுல இருந்து அந்த அவங்க ரியல் டைம்ல நமக்கு யாருக்கு வந்து ஒரு மருத்துவத்தை சார்ந்த ஒரு கன்சல்டேஷனை சொல்றோமோ அல்லது ஜோதிடம் சார்ந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் ஒருத்தவங்களுக்கு சொல்றோமோ அவங்களுக்கு அந்த இப்ப சொல்லக்கூடிய நபர் ஒரு மருத்துவரா இருக்கும் ஒரு ஜோதிடரா இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் ஒரு ஜோதிடராகவும் மருத்துவர் அப்படின்னு வைங்களேன். இப்ப வந்து நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஜோதிடம் அல்லது மருத்துவம் சார்ந்த அதுங்கிறது என்ன, எஸ்டிமேஷன் அல்லது கொட்டேஷன். இப்ப அது வந்து உங்களுக்கு எப்படி பொருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஒருவேளை பொருந்தல அப்படின்னா இது வந்து மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கம்மியா இருந்தது அப்படின்னாலும் மேட்ச் ஆகாம போயிடும். அப்ப சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எஸ்டிமேஷன் கொட்டேஷன் அப்படிங்கிற மைண்ட் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா இருக்கணும். அப்போ எஸ்டிமேஷன் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரியல் டைம்ல வந்து நமக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம். அப்படிங்கும் போது வந்து அது ஜோதிடமா இருந்தாலும் சரி, அறிவியலா இருந்தாலும் சரி, கணிதமா இருந்தாலும் சரி, நீதியாக இருந்தாலும் சரி, வேதங்களாக இருந்தாலும் சரி, மலர் தீர்வுகளாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கணும், உண்மையா தான் இருக்கணும், சரியா வந்து பொருந்தி போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயங்களுமே அவசியம் கிடையாது. அப்போ மாறுதல் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயங்களும் எல்லா நேரங்களையும் வந்து இருக்கும். அந்த மாறுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு கூடுதலா இருக்க குறைவா இருக்கு அப்படிங்கிற பொழுது வந்து நம்ம அது இன்பமா துன்பமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ பொருத்தி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு புரிதல் மட்டும் எல்லாருக்கும் இருக்கணும். கிளியர்? கிளியர் சார். சரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்தை கத்துக்கணுமா கத்துக்க கூடாதா, ப்ரிடிக்ஷன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, ஜோதிடத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறது, ஏன் அது பலிக்குது பலிக்காம போகுது, இந்த ஜோதிட முறை மட்டும்தான் பெஸ்டா வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்குது, இந்த ஜோதிட முறையெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியோ, இந்த ஜோதிடர் தான் பெஸ்ட், இந்த ஜோதிடர் தான் வந்து சரியா வந்து சொல்றதே கிடையாது, நெகட்டிவாவே சொல்றாரு பாசிட்டிவா சொல்றாரு, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் நீங்க வந்து ஒரு தெளிவோட இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த மருத்துவ முறையை வேணாலும் பார்த்துக்கலாம், எந்த ஒரு ஜோதிட முறையை வேணாலும் பார்த்துக்கலாம், அல்லது ஜோதிட முறையை பார்க்காமையும் இருக்கலாம், அல்லது மருத்துவங்களை வந்து நாடாமலும் இருக்கலாம். கிளியர்? ஸோ கிளாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம ஃப்ளவர் ரெமடிக்குள்ளவே வந்து போகல, நிறைய தியரிட்டிக்கலான விஷயங்களை வந்து ஜோதிடத்தை பத்தி வந்து சொல்லி கிட்டத்தட்ட வந்து நம்ம 1 மணி நேரங்களுக்கு மேல இணைந்திருக்கும். சரி, இப்போ வந்து ஜோதிடத்துல வந்து 12 கட்டங்கள் பாவங்கள் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ஜோதிடத்தை பத்தி வந்து பேசிக்கா வந்து இதோட இன்னும் வந்து இன்டெப்தா வந்து ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து டேட் ஆஃப் பர்த்தோட சேர்ந்து டிஜி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல இலவச ஜோதிடம் எடுத்துக்கக்கூடிய அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும் டெலிகிராம்ல. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு உண்மை, நம்பலாமா நம்பக்கூடாதா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸோ லாஜிக்கோ மேக்ஸோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து கிளியரா வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நம்ம அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு அடிப்படை புரிதல் வேணும் அப்படின்னா அதற்கான கோட் வேர்டு அப்படிங்கிறது நீங்க வாட்ஸ்அப் குழுவில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதற்கு பிறகு உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு பக்கத்துலேயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும். டேட் ஆஃப் பர்த்ல நீங்க டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். சரி. ஸோ இந்த செஷனோட ரெக்கார்டிங் வந்து நம்ம இதோட ஒரு செட்டை வந்து முடிச்சுட்டு டைரக்டா நம்ம கான்செப்டை லிங்க் பண்றது அப்படிங்கிறத புது ஒரு ரெக்கார்டிங்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாத நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டிங் செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தயவு செஞ்சு இப்பவே கேட்டுருங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து டைரக்டா ஃப்ளவர் ரெமடியோட எப்படி வந்து அந்த ஜோதிடம் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற சீக்ரெட் கான்செப்டுக்குள்ள போகலாம். எஸ் ப்ளீஸ். நான் இப்போ வந்து இந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரமா சொல்லியிருந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக, சின்ன கேள்விதான் பெரிய கேள்விதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எந்த கேள்வியா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா சொல்ல போறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவேன், அல்லது வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். நம்ம ட்ரை பண்ணி வந்து தெரியல அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ், சின்ன கேள்வி இருந்தாலும் சரி, பெரிய கேள்வி சந்தேகமா இருந்தாலும் சரி. எஸ் ப்ளீஸ். நான் சொல்லியிருந்தேன் இந்த 1 மணி நேரம் கண்டென்ட் கொள்ளுறது கேள்வி சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சார் ஜோதிடம்ங்கிறது வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்னு நீங்க சொல்லும் போது நம்ம ஜோதிடர்கள் கிட்ட போறோம். அப்போ அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லும் போது அதை வந்து செய்யலாமா செய்யக்கூடாதாங்க சார்? சரி, அதுக்குதான் வந்து அந்த கோட் வேர்ட் சொல்லியிருக்கு இல்லையா டெலிகிராம்ல ஜாயின் பண்றதுக்கு, அதுல போயிட்டு நான் சொல்லி ரெக்கார்டிங்ஸ் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பரிகாரம்னா என்ன, பரிகாரம் ஏன் சொல்றாங்க,
பரிகாரம் சொல்லும் போது மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப ஓகேங்க நீங்க பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் கேட்டுக்கனால சிம்பிளா வந்து சொல்லிட்டு இந்த செஷன் வந்து முடிச்சுக்கிறோம். சரி, ஓகே இப்ப பொதுவா வந்து ஜோதிடம் என்ன, சாஸ்திரம்னா என்ன, கலைகள்னா என்ன, அப்ப அந்த சாஸ்திரத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கு, கலைகளுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கு, எல்லாமே வந்து சொல்லிட்டோம். இப்ப நீங்க கேட்ட வந்து ஒரு அற்புதமான விஷயம், ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜோதிடம் அப்படின்னா வந்து ஜோதி பிளஸ் இடம், ஒரு லைட்டிங்கை கொடுக்கக்கூடிய இடம் அல்லது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப கணித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அப்ப ஜாதகம் என்பது வந்து நமக்கு சாதகம். அப்ப அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அல்லது ஒரு கொட்டேஷன். அப்போ ஒரு ஜோதிடர் என்ன பண்றாங்க, அந்த ப்ளூ பிரிண்ட்ல அல்லது வந்து கொட்டேஷன் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது ஃபிகர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க, அவ்வளவுதான். மருத்துவராக இருந்தாலும் சேம் அதே தான். ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்றத பார்த்து வந்து அவங்க படிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. இதை பொதுவா வந்து நீங்க இங்கிலீஷ்ல வந்து டெஃபினேஷன் எடுத்தீங்க அப்படின்னா டாக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெரியும் ஈஸியா. டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து மீனிங் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா, தெரிந்த நபர்கள்? டாக்டர் அப்படின்னா என்னன்னு? தமிழ்ல கேட்டோம் அப்படின்னா ஈஸியா சொல்ல முடியும். மருத்துவம் பார்ப்பவர்கள் அல்லது மருத்துவம் நமக்கு செய்யக்கூடிய நபர்கள் வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த மருத்துவம்னா என்ன, மருந்து என்ன அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அது இன்னும் வந்து இந்த உள்ள போயிடும். அது வந்து நம்ம கான்செப்டுக்குள்ள வந்து வரமாட்டோம். சரி, இப்போ டாக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக வந்து டாக்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸ் வந்து சொல்லுவாங்க. டாக்ட்ரைன் டாக்ட்ரைன் அப்படின்னா வந்து பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம், ஒரு கோட்பாடு அல்லது வந்து விதிமுறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டாக்டர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் வேர்டிங்ஸை பொறுத்தவரையில பார்க்கும்போது ஒன், அதாவது ஒரு மனிதர், ஒரு நபர் அல்லது ஒரு பர்சன், ஒன் ஹூ ஃபாலோஸ் தி டாக்ட்ரைன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன் ஹூ ஃபாலோஸ் த பிரின்சிபல், யார் ஒருவர் ஒரு முறையை வந்து பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அந்த முறையாளர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த முறையாளர்கள் அப்படிங்கிறத மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து மருத்துவர் அப்படின்றது நம்ம சொல்றோம். இப்போ டாக்டர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து டாக்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்கை புரிஞ்சுக்கணும். இப்போ டாக்ட்ரைன் அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல், கோட்பாடு, விதிமுறைகள் அர்த்தம். அப்ப அந்த விதிமுறைகளை, அந்த கோட்பாடுகளை வந்து சரியா, அந்த ஒரு பிரின்சிபல் வந்து சரியா ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, அந்த ஒரு கிரைட்டீரியா பிரகாரம் தான் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு செயல்முறையில வந்து ஆக்டிவிட்டியை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து அவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டாக்டர் அப்படிங்கிறது மருத்துவத்தை சொல்லும் போது டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க நிறைய வந்து கோட்பாடுகள், விதிமுறைகளை வந்து அப்ளை பண்ணி தான் ஒரு விஷயங்களை வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. பொதுவான ஒரு டாக்டருக்கான மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன் ஹூ ஃபாலோஸ் தி டாக்ட்ரைன், ஒன் ஹூ ஃபாலோஸ் தி பிரின்சிபல், அத்தனை நபர்களுமே வந்து டாக்டர் தான். புரியுதுங்களா? சோ அன்றைய காலகட்டங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிடர்களே வந்து மருத்துவர்களா இருந்தாங்க. ஏன்னா மருத்துவர்களை சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா வந்து டயக்னோஸ் பண்ணி ஜோதிடத்தை வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருங்க. இன்றைய காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜோதிட மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜோதிடத்துக்குள்ள வந்து மருத்துவத்தை வந்து புகுத்தி மருத்துவத்தை நம்ம ஒரு லேப் ரிப்போர்ட் வந்து டயக்னோஸ் பண்ண முடியாத விஷயங்களை கூட ஒரு ஜோதிடத்துல நம்மளுடைய ஒருத்தருடைய சார்ட், ஜாதகம் பார்க்கும்போது ஈஸியா வந்து அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். கிளியர்? கிளியர் சார். சரி, ஸோ இப்போ வந்து டாக்டர் அப்படிங்கிற மீனிங் வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட புதுசா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் ஈக்குவல் டு டாக்ட்ரைன், பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க அந்த பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அர்த்தம். இப்போ லாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து லாயர் அப்படின்னு சொல்றோம். டாக்டர் பிரின்சிபல், அந்த டாக்டர் அப்படிங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது எந்த மாதிரி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஒரு கோட்பாடுகள் வந்து சரியா வந்து கையாளக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்குள்ள போயிடணும். சரி, இதுல வந்து வேற யாருக்கும் எந்த கேள்வியும் சந்தேகமும் இல்லை இல்லையா? சரி, பரிகாரங்களை சொல்லணும் அப்படின்னா பொதுவா அப்ப வந்து நம்ம ஜோதிடத்தை ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். அப்படி ஜோதிடத்துக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். அப்படி ஜோதிடத்துக்கு போக நம்ம ஏன் வந்து பரிகாரங்களை தேடுறோம், நான் ஒண்ணு நம்மளா பரிகாரத்தை கேட்போம் அல்லது ஜோதிடர்கள் வந்து பரிகாரங்களை வந்து சொல்லுவாங்க. இப்ப பரிகாரங்கள் வந்து பொதுவா என்ன அப்படின்னா நம்முடைய மைண்டை வந்து டீவியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப சார் பரிகாரங்கள் சொன்னாங்க அப்படின்னா நடக்குதே சார், மேரேஜ் ஆகல அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணா மேரேஜ் நடக்குது, வீடு கட்ட முடியலன்னா வீடு கட்ட முடியுது, கடன் பிரச்சனை இருந்தா கடன் பிரச்சனை தீருது, எஜுகேஷன் வந்து ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபாரினுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எந்த ஒரு ஜோதிடராவது அவங்க சொல்லக்கூடிய 100% பரிகாரங்கள் 100% நபர்கள் எல்லோருக்குமே வந்து 100% வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஜோதிட ஆலயம் வந்து உண்மையாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் இதுலயும் இருக்கலாம், அல்லது முடியாது உங்களுக்கு சார். தெரிஞ்ச குருமார்கள் ஜோதிடர்கள் இருக்கலாம். ஏன் முடியல? ஒண்ணு எனக்கு சொன்ன பரிகாரத்தை சொல்றேன் சார். ஒண்ணு ம், எனக்கு சந்தேகம் இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள்ல உண்மையாவே ம், நடக்குமான்னு. ம், அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்,
என்னோட பிறந்த நேரம் கூட தவறாக கணிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் சரி. அப்படித்தான் சொன்னாங்க. சோ எனக்கு அந்த ம் 2 விஷயம் இருந்துச்சு. சரி, அதான் ஓகே. சார். சரி. அப்ப என்னன்னா, பரிகாரங்கள் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் பொதுவா, மனதை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஏன் வந்து பரிகாரங்கள் வந்து பாஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனதை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மனம் என்பது அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். அப்போ மனம் என்பது வந்து ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு செகண்ட்லயும் வந்து பல்வேறு தன்மைகள் வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு ப்ரெடிக்ஷன் சிஸ்டத்தினாலயும், எந்த ஒரு வழிமுறைகள்னாலயும் வந்து ஒருத்தருக்கான மனதிற்கான தீர்வுகளை வந்து சரியா வந்து பர்ஃபெக்ட்டா குடுக்க முடியுமான்னா, அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அது வந்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா முறைகள்ல வந்து நம்ம பார்க்கும்போது, மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது வந்து அட்மோஸ்ட் ஒரு அந்த ஒரு பேலன்சிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு மலர் தீர்வுகள்ல மட்டும் தான் கிடைக்கும். எந்த ஒரு ஹீலிங் சிஸ்டத்திலயும் கிடைக்காது. எந்த ஒரு பரிகாரங்கள்லயும் கிடைக்காது. எந்த ஒரு தாந்திரிக், மாந்திரிக் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு விஷயங்களும் எனக்கு தெரிஞ்ச வரையில இப்போ வரையில வந்து இல்ல அப்படிங்கிறது என்னோட அனுபவங்கள ஆராய்ச்சியில பார்த்திருக்கேன். இப்போ மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது அந்த இயற்கையோட இணைந்து தன்மையில வந்து வேலை செய்யும்போது, நமக்கு அது பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மருத்துவ முறைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹீலிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மத போதனைகள் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி ஒரு மேன்மையான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வாக இந்த மலர் தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையில வந்து என்ன அப்படின்னா, நம்ம மனதை வந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ எப்படி இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பசியா இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பசியா இருக்கும்போது வந்து ஒரு கடவுள் நினைக்கிறது யாராச்சும் குடுத்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துக்கு அவங்க சாப்பாடு கிடைச்சிட்டு அப்படின்னா, அப்ப வந்து அவங்க வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றதோ, அல்லது குடுத்த நபர்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றது அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ஒரு கடவுளுடைய தன்மையில வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுவே வந்து அந்த பசிக்கக்கூடிய நபர்கள் வந்து கேட்கறாங்க, எவ்வளவு போராடுறாங்கன்னு, அந்த சாப்பாடுங்கிறது வந்து எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்னா, அவங்க வந்து அத்தனை விஷயங்களும் வந்து கெட்ட செய்வாங்கள். அது வந்து எதுவுமே வந்து உண்மை இல்ல அப்படிங்கிற மாரி வந்து அவங்க அந்த ஒரு தன்மைக்கு வந்து ஆளாக்கப்படுவாங்க. அப்ப அந்த ஒரு பசியோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குதா, இல்லையா அப்படிங்கிறத எல்லாரும் வந்து அறிவுபூர்வமா மட்டும் யோசனை பண்ணி சொல்லுங்க. அவர் வந்து கேட்கறதுனால அவருக்கு சாப்பாடு கிடைக்குதா? அல்லது வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு சாப்பாடு கிடைக்குதா? தெளிவா சொல்லணும். கரெக்ட்டா ஆன்சர் சொல்லணும் எல்லாரும். அவருக்கு பசி சார். அதனால அவரு கேட்டாரு, கிடைச்சுச்சு. அவருக்கு வந்து நான் கேட்டதுனால தான் சார் கிடைக்குது. ஓகே. இப்ப நான் 2 விஷயங்கள சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துல வந்து கேட்டாரு, அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன். கேட்டாரு, கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க கேட்டா கிடைக்குது, கேட்டதுனால அவருக்கு கிடைச்சதுன்னு சொன்னீங்க. ஓகே. அப்ப கிடைக்காம போன நபரும் கேட்டாரு தானே! அவருக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது, அப்ப அது வந்து கேட்கக்கூடிய நபர்களை பொறுத்து வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்குதா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியுமா? அல்லது கொடுக்கக்கூடிய நபர்களை பொறுத்து வந்து நம்ம அந்த ஒரு நபருக்கு வந்து அது சேருமா இல்லையாங்கிறத சொல்ல முடியுமா? என்னோட கேள்வி எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய நபரோட தீவிரம். இல்ல நமக்கு 2மே இல்ல ஒரே நம்பிக்கை. மாதிரியான பசி தான். இல்ல இல்ல ஆனா அவரு நம்பிக்கை கூட ஓகே. கேட்டுக்கலாம். இல்ல அவங்க இல்ல கேட்டு நம்பிக்கை கிடைக்கணும்னு இருக்கு சார். அதனால கிடைச்சிருக்கு சார். இல்ல சார், ஓகே. அத நான் இப்போ கேட்டா நம்பல. கேட்டா ம், கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சார். நம்பிக்கை தான் ம். சார். சரி ஓகே. இப்போ அந்த 2 பசியோட இருக்க 2 சூழ்நிலைகள்ல வந்து 2 பேருமே வந்து உயிர் இந்த கொலை பசின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப கொலை பசில வந்து கேட்கறாங்கன்னா, அங்க ஃபேக்னஸ் இருக்காது. நம்பிக்கை இல்லாமல்லாம் பசிக்காக வந்து அவங்க வந்து ஏங்க மாட்டாங்க. அது வந்து கடவுள ப்ரே பண்றதோ, இல்ல வந்து மத்த நபர்கள வந்து நம்ம இன்ட்யூஷனா நினைக்கிறது அந்த மாரிலாம் வந்து இருக்கும். 2மே வந்து இந்த உயிர் கொலை பசின்னு சொல்லக்கூடிய ஒரு பசி தான். ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது, ஒருத்தவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாரி, அல்லது ஒரே நபர் வந்து ஒரே மாரியான சிச்சுவேஷன் வந்து நம்ம 2 விதமா பிரிச்சு பார்ப்போம். ஒண்ணு வந்து சக்சஸ் ஆகுது, ஒண்ணு வந்து சக்சஸ் ஆகல. இப்ப என்னோட கேள்வி அப்படின்னா, அங்க சக்சஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது, அந்த யாரு வந்து அது வந்து அந்த இன்புட் குடுக்குறாங்களோ, எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து சாப்பாடு கிடைச்சே ஆகணும்னு ப்ரே பண்றாங்களோ, அல்லது கேட்கிறாங்களோ, அத வந்து நினைக்கிறாங்க இல்லையா? அவர்களை பொறுத்து வந்து அந்த சக்சஸ் அல்லது ஃபெயிலியர் அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுதா? அல்லது அந்த பசின்னு சொல்லக்கூடிய வந்து ஒருத்தர் உணவு குடுக்குறாரு இல்லையா? அவர பொறுத்து வந்து இந்த முதல் நபருடைய அந்த சக்சஸ் அல்லது ஃபெயிலியர் அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுதா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்ப தெளிவா சொல்லுங்க. கேள்வி ஓகே. ஃபர்ஸ்ட் புரியுதா நான் என்ன கேட்கிறேன்னு? புரியுது சார். அப்ப பசியோட இருக்கிறவரு குடுக்குற இந்த சேனலோட ஒரு இணையல. ம். நம்பிக்கை தான், சரி. பசி தான். ஓகே. ஆனா ஓகே. குடுக்கக்கூடிய அந்த ஆளோட அவர் குடுக்கக்கூடிய சாப்பாட வாங்குற அளவுக்கு அந்த கனெக்ஷன் இல்ல சார். சரி, ஓகே. அப்ப என்னன்னா, நம்ம நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லைனாலும் சரி, நம்ம சிச்சுவேட்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து பரிகாரம் செஞ்சாலும் சரி, பரிகாரம் செய்யலைனாலும் சரி, இது வந்து நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறதுல கிடையாது. என்ன நமக்கு கொடுக்கப்படணும் அல்லது வந்து நமக்கு யார் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், நம்ம ப்ரே பண்றதோ, சங்கல்பம் பண்றதோ, முழு நம்பிக்கை இருந்தாலும் சரி, அது வந்து சக்சஸ் அடையணுமா அல்லது வந்து ஃபெயிலியர் ஆகணுமா அப்படிங்கிறது, கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் வந்து டிசைட் பண்ணும்.
ஏன்னா அந்த உயிர் பசி அந்த இருக்கக்கூடிய அந்த 2 சுச்சுவேஷன்ஸ்ல ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ஆனா ஒரு இடத்துல கிடைக்குது, ஒரு இடத்துல கிடைக்கல அப்படிங்கறத பார்க்கும்போது சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து அந்த கொடுக்குற யார் கொடுக்குறாரு. இங்க சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னா இது சக்சஸ், இங்க சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர். அப்போ இந்த இன்புட் அப்படிங்கிறது பசிக்காக அவங்க இயங்கக்கூடிய அந்த இன்புட் அப்படிங்கிறது வந்து 2 இடத்துலயுமே வந்து சேமா தான் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கிறத பொறுத்து அது சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து ஜோதிடம் வேலை செய்யக்கூடிய ஒரு நுணுக்கம், அல்லது வந்து மருத்துவம் வேலை செய்யக்கூடிய ஒரு நுணுக்கம். இப்போ பரிகாரங்கள் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, அங்க வந்து நம்ம எல்லாம் பண்றோம் செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஓகே. ஆனா அந்த கொடுக்கப்படுவதற்கான அந்த தன்மைகளை வந்து நம்ம இருக்கிறோம். அப்படி தன்மைகள் அப்படின்னா அந்த தகுதி மட்டும் வந்து கிடையாது. இடம், பொருள், ஏவல் மற்றும் நேரம், இந்த மாதிரி ஒட்டுமொத்த விஷயங்களையும் வந்து சார்ந்துதான் வந்து இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து ரியலா வந்து நடக்கும். ஆனா ஜோதிடத்துல இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவத்துல இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம எந்த ஒரு எண்டை வந்து பாக்குறோம் அப்படின்னா, கைண்ட்லி வந்து மியூட் பண்ணாம மியூட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்ப என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு இன்புட்ல தான் வந்து நம்ம பாக்குறோம். இந்த சுச்சுவேஷன் சொன்னா இது நடக்கும், இந்த ப்ரே பண்ணா இது நடக்கும், அல்லது வந்து இந்த ஒரு சங்கல்பம் பண்ணா இது நடக்கும், இந்த பரிகாரம் பண்ணா நடக்கும், இந்த மருத்துவ முறை பண்ணா நடக்கும்னு சொல்லி இந்த சுச்சுவேஷன்ல நம்ம பார்த்த மாதிரி இன்புட்ல மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோமே தவிர்த்து, அது வந்து கொடுக்கப்படக்கூடிய நபர்களால தான் வந்து டிசைட் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு அறிவு சார்ந்த தெளிவோ மனம் சார்ந்த தெளிவோ வந்து நிறைய நபர்களுக்கு இல்லாம போகுது அப்படிங்கறதா மிக முக்கியமான பிரச்சனைக்கு வந்து காரணம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இது புரியுதா எல்லாருக்கும்? புரியுது சார் சார். கிளியர் சார். சரி, இந்த கிளியர் புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அது அறிவு மனம் அப்படிங்கறத தாண்டி வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, அப்ப இந்த ஜோதிடர் சொல்றாங்க, இப்ப நம்ம என்ன போயிடும், எனக்கான ப்ரெடிக்ஷன் வந்து நான் போய் கேட்கிறேன் அப்படின்னா அவர் வந்து பார்த்துட்டு இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்றேன், நான் போறேன். நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, நடக்கல அப்படின்னா நடக்கல, அவ்வளவுதான். எல்லாத்துக்கு பின்னாடியுமே நம்ம வந்து காரணம் தேடிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு அவசியமற்ற ஒரு அறிவாற்றல் வீணாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதா என்னுடைய புரிதல். அப்ப நம்ம அறிவு சார்ந்த ஒரு பிஹெச்டி பண்றோம், ஏன்னா மேக்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபெயிலியர் ஆகுது சக்சஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து செயல்படுவாங்க. அது அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து கரெக்ட் தான். ஆனா ஒட்டுமொத்த இயற்கை சார்ந்த விஷயங்கள், பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது வந்து இயற்கை. அப்ப இயற்கை பொறுத்த வந்து ஒரு கணிதம் மட்டும்தான் பெஸ்ட், அது மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு அறிவியல் சயின்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு ஜோதிடம் மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு மருத்துவம் மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு ப்ரே பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு ஹீலிங் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான் வேலை செய்யும், கேட்டா மட்டும்தான் கிடைக்கும், இப்படிங்கிற அனைத்து தன்மைகளும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு பிரான்ச்சஸ் மட்டுமே எல்லாத்தோடும் கனெக்ட் ஆயிடும், எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மனம் சார்ந்து அறிவு சார்ந்து ஒரு சரியான தெளிவு இல்லாத ஒரு தன்மை தான் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். கிளியர் சார் ஒரு டவுட் சார், கேட்கலாமா சார்? கேளுங்க சார். ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்றீங்க ஒருத்தர் பசிக்குது கிடைக்குது, ஒருத்தருக்கு அதே பசி தான் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். இத அண்டர் கர்மா கீழே எதுவும் வராதா, இல்ல கர்மாவே இல்லையா? நோ அந்த சார், வார்த்தை அது வந்து ஃபர்ஸ்ட் இப்ப கர்மா அப்படின்னா சொன்னா வந்து கர்மா அப்படின்னா என்னன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கலை அப்படின்னா கலை என்ன தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஜோதிடம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், வைத்தியம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம், மருத்துவம் என்ன தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வந்து கர்மாக்கான டெபினிஷன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம கர்மா பாவங்கள் புண்ணியங்கள் எந்த ஒரு நிலையா இருந்தாலும் சரி, அதான் நான் ஸ்டார்டிங்கே வந்து சொல்றேன், எல்லாமே வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொட்டேஷன் மட்டும்தான். இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிடங்களை ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடியே வந்து சொன்னேன். யாரு எத்தனை விஷயங்களாக அறிவு சார்ந்து மனம் சார்ந்து ஆன்மா சார்ந்து யாரு எந்த ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, கணிதமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொட்டேஷன் மட்டும்தான். அந்த கொட்டேஷன் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது எப்ப யாருக்கு வேணாலும் வந்து மாறுபாடுகள் இருக்க செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ கர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்கிறத புரிஞ்சு. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ என்னன்னா கர்மா அப்படிங்கிறது நம்ம மூதாதையர்கள் வந்து புக்ல எப்படி படிச்சிருக்கோமோ அல்லது நம்முடைய குருமார்கள் ஆசனங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களும் நான் வந்து இது மட்டும்தான் அப்படிங்கிற சொல்றதை விட வந்து இது மட்டும்தான் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயங்களும் வந்து இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய உண்மையான புரிதல். கிளியர்? கிளியர் சார். சார் நான் ஒரு ஓகே இன்ஃபோ சார். ஷேர் பண்ணிக்கிறேன். கிளியர் உங்க சார். கிளாஸ்க்கு உங்க கிளாஸ்க்கு வந்த அப்புறம் நான் நிறைய நீங்க சொன்ன விஷயத்த பிராக்டிஸ் பண்ணினதுல ஒரு விஷயம் அனுபவமா சொல்றேன்.
அவங்க ம் எண்ணங்கள் தான் சார் அங்க பலிக்கிறது. நம்ம என்னதான் ம் ஜோசியம் பார்த்து என்னதான் ம் பரிகாரம் பண்ணா கூட அந்த லைன்ல ம் போகிறதுனால நான் அத சொல்றேன். ஓகே நம்ம என்ன திங்க் பண்ணி நம்ம என்ன நேச்சரோட கனெக்டா இருக்கோமோ, ம் நேச்சர் நீங்க இத்தனை நாள் எல்லா விஷயத்தையும் கலந்து அனுபவத்துல நான் சொல்றேன். நம்ம அதோட குடுக்கறம்போது ரிசீவ் பண்ற டைம்ல நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா, அது கூட கரெக்டா கனெக்ட் ஆகணும்னா, நம்ம எண்ணங்கள் அங்க செயல்படுறது சார். இதுதான் வந்து ம் நெறைய விஷயத்துல நான் பார்த்திருக்கேன். ம் அபார்ட் ஃப்ரம் ஜோசியம் சார். ஓகேங்களா? ஓகே சோ ம் இது அனுபவ ரீதியா சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றேன் நானு. நம்ம அங்க ஓகே நெனைக்கிறோம் நடக்கிறதுனால நெனைக்கிறோம் அப்படியெல்லாம் இல்ல. நம்ம நெனைக்கும் ம் போதும், அது குடுக்கும் போதும் கரெக்ட்டான வேவ்ஸ் அந்த நீங்க நேத்து போட்ட HZ கனெக்ஷன் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, அங்க அது மட்டும் ம் தான் சார் செயல்படுது. இது ம் என்னுடைய அனுபவம் சார். தேங்க் யூ. ஓகே தேங்க்யூ மேம். சரி, அப்ப அந்த பொதுவாக பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து மனதை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இங்க சொன்ன மாதிரி வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஆனா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறத தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சார் நான் நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதுதான் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் கெடுதல் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய நல்ல காரியங்கள் செய்வாங்க, நிறைய தர்மங்கள் செய்வாங்க, நிறைய உதவிகள் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே தான் நடந்துட்டு இருக்கும். ஒருத்தவங்க வந்து நெகட்டிவான விஷயம் நிறைய செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் நடந்துட்டு இருக்கும். அப்ப என்னன்னா எண்ணங்களை தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நம்ம நினைச்சது நடக்குது அப்படிங்கிற ஸ்டேட் வர்ற வரையில நம்ம அறிவு மனம் அப்படிங்கிறது வந்து நம்ம வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப நினைச்சா நடக்குதுன்னா அப்ப நம்ம சரியானது வந்து நினைக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஆனா எண்ணம் நினைச்சா நடக்குது, கேட்டா நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது கேட்டாலும் நடக்குது, கேட்கலனாலும் நடக்குது, நினைச்சாலும் நடக்குது, நினைக்கலனாலும் நடக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற தாண்டிய ஒரு நிலையம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராலையும் அனுபவத்துல வந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி. அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, நாம வந்து இப்போ ஒரு ஜோதிடர் போறோம் அப்படின்னா வந்து நம்பிக்கையினுடைய அடிப்படையில போவோம். அவங்க சொன்னாங்கன்னா இதை செஞ்சா நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து நம்ம போவோம். அந்த டெடிகேஷன் அந்த மைண்டோடய நம்ம அதை செய்யும்போது அதற்கான ஒரு நேச்சருக்குள்ள நம்மளுடைய பிசிக்கல் பாடியும் நம்மளுடைய மைண்ட்லயும் வந்து அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்குள்ள வந்து நடக்கும். அப்படிங்கும் போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்லி அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கனெக்டிவிட்டிக்குள்ள நம்ம வந்துருவோம். அப்போ இது வந்து நம்ம அந்த அறிவு சார்ந்த விஷயங்களோட இருக்கும்போது மட்டும்தான் எல்லாருமே வந்து நம்ம எண்ணம் போல் நடக்குது, பரிகாரம் சொன்னா நடக்குது, ஜோதிடம் பலிக்குது, மருத்துவம் பலிக்குது, வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஜோதிடமோ பரிகாரங்களோ மருத்துவமோ மருத்துவம் சார்ந்த பல்வேறு அறிவியல் கணிதங்களோ வந்து வேலை செய்யாம போயிடுச்சு ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது வந்து இது ஏன் வந்து வேலை செய்யாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரி வேலை செய்யாம ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த கொட்டேஷன் அப்படிங்கறத நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அல்லது எஸ்டிமேஷன் அப்படிங்கறத நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து ரியல் ரிசிப்ட் அல்லது அதுதான் வந்து ரியல் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. அந்த கொட்டேஷன் அப்படிங்கிறது ரியல் இன்வாய்ஸ் எப்ப மாறுது அப்படின்னா அது மேட்சிங்கா இருக்கும்போது மாறுது, அல்லது டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் போது வந்து ரியலா வந்து இருக்கும். ஆனா கொட்டேஷனோட அதிகமா போச்சு அப்படின்னா அது வந்து ரியல்ல இல்லாத மாதிரி வந்து தெரியும். அப்ப அந்த கொட்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் எங்கெல்லாம் வந்து அந்த டிஃபரன்சியேஷன் வருதோ அத்தனை இடங்களும் நமக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்தோ, உடல் சார்ந்தோ, மனம் சார்ந்தோ, குடும்பம் சார்ந்தோ, உறவு சார்ந்தோ இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சார்ந்தோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? கிளியர் சார். சரி. அப்போ கிளியர் சார். பரிகாரத்தை பத்தி பரிகாரத்தை பத்தி இன்னும் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லிடுறேன். இப்ப அந்த பசி அப்படிங்கிற 2 விஷயங்களை பார்த்தோம். அந்த கர்மா அப்படிங்கிறது வந்து கேட்டாரு. ஆனா அதை பத்தி வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான். கர்மாங்கிறது உண்மைதான். ஆனா அது உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம அதே தன்மையில வந்து ஏத்துக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாவங்கள்ங்கிறது புண்ணியங்கிறது எதுவாக இருந்தாலும். சோ ஒவ்வொரு நபருக்கு ஏத்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே மாறுபாடுகளுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிற இந்த ஒரு தெளிவு மட்டும் எல்லாருக்கும் இருக்கணும். சரி. இப்ப இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒருத்தவங்க வந்து விரதம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் எடுப்போம். இப்போ ஒருத்தவங்க விரதம் இருக்காங்க அப்படின்னா காலை உணவுகள் எடுக்கிறதோ மதிய உணவுகள் எடுக்கிறத வந்து பொதுவா வந்து உண்ணா நோன்பு அப்படிங்கும் போது வந்து எதையும் வந்து எடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்னதான் வந்து அவங்க வந்து இந்த நோன்பு அல்லது உண்ணாவிரதம் அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன தோணாது அப்படின்னா வந்து பசிங்கிற உணர்வு வந்து பெருசா வந்து இருக்காது. ஆற்றல் வந்து தனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு பசிங்கிற உணர்வும் பெருசா வந்து இருக்காது. இன்னொன்னு தான் சாப்பிடாம போனதுனால வந்து தன்னோட எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? இந்த 2 விஷயங்கள் வந்து இருக்கும் அவங்க கிட்ட. கரெக்டா? எஸ். எஸ் சார். ஆனா எல்லாருக்கும் என்ன தெரியும், சார் சாப்பிட்டாதான் சார் எனர்ஜி கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் போனா வந்து போடுறாங்க சார்,
இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட் கொடுக்குறாங்க, ட்ரிப்ஸ் போடுறாங்க, ஆக்சிஜன் வைக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் வேணும்னா சாப்பிடணும் சார் அப்படின்றோம். ஆனா ஸ்ட்ரென்த் சாப்பிடலன்னா எனர்ஜி கிடைக்கல சார் அப்படின்னு சொல்றோம். ஆனா விரதம் இருக்கும்போது நம்ம சாப்பிடுறதே கிடையாது. அப்ப நமக்கு வந்து எனர்ஜி பசிக்குதுன்ற அந்த உணர்வே வர்றதில்ல. இன்னொன்னு சாப்பிடாம போனா எனர்ஜி நமக்கு இருக்காதுன்னு தெரியும். ஆனா எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி நம்ம அங்க ஃபீல் பண்றதே இல்லை. அது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இதுதான் வந்து பரிகாரம். என்னன்னா இங்க எல்லா இடங்களிலுமே வந்து மனம் அப்படிங்கிறதா வந்து பிரதானமா இருக்கும். என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து அந்த ஒரு உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படின்னா முன்னாடியே நமக்கு வந்து தெரியும் இந்த நாள் வந்து நம்ம இருக்கணும், கந்த சஷ்டி விரதம் இருக்கணும், இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அல்லது இந்த விரதம் அப்படின்னா அதை பத்தின ஒரு பேசிக் ஐடியாலஜி வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்ப இந்த விரதம் இருந்தா நமக்கு உடல்ல இந்த மாற்றம் நினைக்கிறோம், அல்லது வந்து லைஃப்ல வந்து நமக்கு வந்து நிறைய மணி கிடைக்கும், அல்லது வந்து ஆரோக்கியமா இருப்போம், இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சாதகம் சார்ந்த நமக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஒரு விஷயத்தையே நம்ம பண்ண ஆரம்பிப்போம். யாருக்குமே வந்து அறிவு சார்ந்த விஷயம் வந்து ஒரு கெடுதல் நடக்கும், இதனால வந்து நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம பெருசாக யாரும் செய்ய மாட்டோம். குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு வந்து அது நெகட்டிவா பாசிட்டிவ்னே தெரியாது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா வளர வளர என்னன்னா அறிவோட சேர்ந்து மனம் வளரும் போது இது நல்லது, இது கெட்டது, இது சாதகமா இருக்கும், இது சாதகம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு பிரிச்சு வந்து அனலைஸ் பண்ணி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி வந்து அதுக்கான அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு விரதம் அப்படிங்கிற அந்த நாட்டுல கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நாளுக்கு முன்னாடியில இருந்தே வந்து நமக்கு அந்த விரதத்தை பற்றிய புரிதல் ஏற்பட்டிருக்கும். அந்த விரதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடி மைண்டு வந்து நம்மை அறியாமலேயே சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்ம வந்து அதை சரியான பாதையில வந்து அந்த விரதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்க இருக்கும்போது வந்து நமக்கு அந்த பசிங்கிற உணர்வும் தெரியாது, பசிக்காம போனதுனால வந்து நமக்கு எனர்ஜி வந்து லோ ஆகுது அப்படிங்கிற ஃபீலிங்ஸுமே வந்து இருக்காது. அப்ப என்னன்னா எல்லா இடங்களிலுமே பிரதானமா வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையாக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த விரதம் இருக்கும்போது வந்து எனக்கு பசிக்கல சார், அல்லது பசிச்சாலும் எனக்கு வந்து பெருசா வந்து எனர்ஜி லாஸ் இல்லைன்னு சொல்றோம். ஆனா இதுவே வந்து விரதம் இல்லாத ஒரு நாளை எடுக்கிறோம், அன்னைக்கு பெருசா வந்து ஒர்க் எதுவும் இல்லை, ஆனா மதியான நேரம் வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மணி 1 மணி ஆச்சு அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்போம். திடீர்னு சாப்பாடு கிடைக்கல இல்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து நிறைய பசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னால ஐயோ நான் மதிய சாப்பாடு வந்து சாப்பிடல, என்னால வந்து நான் ரொம்ப எனர்ஜியா வந்து லோ வந்து ஃபீல் பண்றேன், டிப்ரெஸ்டா வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? எஸ். கிளியர்? அப்போ நீங்க பொதுவா அறிவுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும்னு தெரியும், சாப்பிடலன்னா எனர்ஜி லோ ஆகுன்னு தெரியும். விரதமா இருக்கும்போது சாப்பிடவும் இல்லை, அப்போ நமக்கு வந்து பசிங்கிற உணர்வும் தெரியல, சாப்பிடாம போனது எனர்ஜி லோ அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையும் நமக்கு ஏற்படல. ஆனா நம்ம நார்மலா இருக்கும்போது சாப்பிடலாம் உடனே வந்து நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, சாப்பிடாம போனதுல வந்து தலைவலிக்குது, இல்ல வந்து சாப்பிடாம போன எனர்ஜி வந்து லோ ஆகுதுன்னு ஃபீல் பண்றோம். அப்ப என்னன்னா நம்முடைய புரிதல்களும் நம்ம மனதை வந்து நம்ம சப்கான்சியஸ் நமக்கு தெரியாமலே வந்து எப்படி இயங்கி கொண்டிருக்கு, இந்த உடலோட இந்த மனம் வந்து எந்த அளவுக்கு இணைந்து இயற்கையோட வந்து இணைந்து செயல்படுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் வந்து நமக்கு பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாத்தையுமே நம்ம அறிவு ரீதியா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து தோல்வியில் வந்து நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ அறிவு ரீதியா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அறிவு ரீதியாகவும், மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் ரீதியாகவும், அனைத்து விஷயங்களும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அப்பாற்பட்ட விஷயங்களாகவும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இது ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பொறுத்தோ அல்லது ஒவ்வொருத்தருடைய புரிதல்களை பொறுத்தோ வந்து மாறுபடும். அது அந்தந்த நேரங்கள் வரும்போது வந்து ஒரு சிலருக்கு வந்து புரியலாம், ஒரு சிலருக்கு அட்லீஸ்ட் புரியாமையும் போகலாம், ஒரு சிலருக்கு புரிஞ்சும் புரியாமையும் இருக்கலாம். அதனால வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து நீங்க 100% வந்து ஏத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனா ஏத்துக்கிறது மட்டும்தான் உண்மை, மற்றது எல்லாமே வந்து பொய் தான், இதுக்கு மேல எதுவுமே வந்து ஒரு நடக்காது அல்லது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து சின்ன சின்ன ஒரு பிரான்ச்சஸ் தான். அப்போ மரம்ங்கிறது வந்து பெருசா இருக்கும். நம்ம ஒரு கிளையில மட்டும் இருந்துட்டு ஒரு ஒரு செடி ஒரு கிளையில மட்டும் இருந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், இது மட்டும்தான் டோட்டல் மரத்தினுடைய பிரதிபலிப்புன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அப்போ ஒரு எல்லை இல்லாத ஒரு மனம் சார்ந்த விஷயங்களோ அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த இயற்கையின் மூலியமாக ஒவ்வொரு வெவ்வேறு பிரான்ச்சஸா வந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, பரிகாரம் அப்படிங்கிறது வந்து சிம்பிளா வந்து சொல்லியிருக்கேன். இதை ஜோதிட ரீதியா பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஃபார்மேட்ல போகும். பட் அதை வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது ஜோதிடத்தின் மேல வந்து நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு வந்து நம்பிக்கை வர்ற மாதிரி வந்து போயிடும். அதே நான் வேற பேட்டர்ல மாத்தி சொன்னோம் அப்படின்னா ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஜோதிடமே வந்து இதுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுவாங்க. நம்ம பொதுவாக வந்து அதை நம்பிக்கை கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உண்மையா இந்த விஷயம் நம்புவதும் நம்பாமல் போவதும் அவர்களுடைய சொந்த அறிவை பொறுத்தோ, மனதை பொறுத்தோ, சிந்தனைகளை பொறுத்தோ, அனுபவங்களை பொறுத்தோ வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு மட்டும் நான் இங்க கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? சரி, கிட்டத்தட்ட நம்ம 8 o'clock வந்து இதை அந்த செஷனை முடிச்சுட்டு அடுத்த வந்து போலாம்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட நமக்கு 8:30 அப்படிங்கிறது வந்து ஆயிருக்கு.
ஸோ இதை முடிச்சு நம்ம ஃப்ளவர் ரெமடி வந்து எப்படி அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்து பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு போவோம்.